யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 11 தொடங்கி 17 வரை வாசிக்கலாம். The Lord utters his voice before his army. Surely his camp is very great, for strong is he who carries out his word. The day of the Lord is indeed great and very awesome, and who can endure it? Yet even now, declares the Lord, return to me with all your heart, and with fasting, weeping, and mourning, and rend your heart, and not your garments only. Now return to the Lord your God, for he is gracious and compassionate, slow to anger, abounding in loving kindness, and relenting of evil. Who knows whether he will not turn and relent and leave a blessing behind him, even a grain offering and a drink offering for the Lord your God? Blow a trumpet in Zion, consecrate a fast, proclaim a solemn assembly, gather the people, sanctify the congregation, assemble the elders, gather the children and the nursing infants. Let the bridegroom come out of his room, and the bride out of her bridal chamber. Let the priests, the Lord's ministers, weep between the porch and the altar, and let them say, spare your people, O Lord, and do not make your inheritance a reproach, a byword among the nations. Why should they among the people say, where is their God? நாம் செபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இந்த வேத பகுதிக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேத பகுதியை இன்றைக்கும் திருச்சபையாகிய நாங்கள் எங்களுடைய தியானத்திற்காக, எங்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்காக நீர் எங்களை வழி நடத்துகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எனவே பரிசுத்த ஆவியானவரே, நீர் மாத்திரமே எங்களுக்கு இவைகளை நேர்த்தியாய் காண்பித்து கொடுக்க முடியும். எங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களும் இன்றைக்கும் சத்தியத்தை அறிந்ததாக, அந்த சத்தியத்தினால் விடுதலையை சுதந்திரித்ததாக கிருபைகளுக்குள்ள நடத்துங்கப்பா. என் பேச்சும் என் பிரசங்கமும் கூட மனுஷனுடைய நயவசனமாயிராமல் ஆவினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுங்க. எங்கள் எல்லோருக்கும் பிரயோஜனமாக இருக்கத்தக்க ஆவியானவர் பேசுங்க. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தமுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மனம் திரும்புங்கள், தேவ ராஜ்யம் சமீபம் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். I greet you all in the wonderful name of our Lord and Savior Jesus Christ, who said, repent for the kingdom of heaven is near. Hallelujah. கடந்த நாட்களிலே நாம் ஓசியா புஸ்தகத்தை தியானிக்க அல்லது அந்த புஸ்தகத்தில் ஒரு செய்தியை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒத்தாசைகளை செய்தார். இந்த நாளும் கூட நாம் எல்லோரும் அறிந்த வண்ணமாய் யோவேலின் புஸ்தகத்திலிருந்து ஒரு செய்தியை தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் இந்த யோவேலின் புஸ்தகத்தை வாசித்து வந்திருப்பீர்கள் என்று நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிக்கிறேன். பல நாட்களுக்கு பின்பு மறுபடியும் நான் கேட்கிறேன், இன்றைக்கு ஒரு தைரியத்தில் கேட்குறேன், எத்தனை பேர் இந்த புஸ்தகத்தை வாசிச்சுட்டு வந்தீங்க? அதுலேயும் பற்றியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு 3 அதிகாரம் தான் இருந்துச்சு இல்லையா? ஆமாம், ரைட். இந்த யோவேலின் புஸ்தகத்தை தான் இன்றைக்கும் கூட நாம் திருச்சபையாய் தியானிக்க போகிறோம். அல்லது அதிலிருந்து ஒரு பகுதியை, ஒரு செய்தியை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க போதுமானவர் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். யோவேல் யூதா என்கிற ராஜ்யத்திற்கு தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாய் தேவனால் அழைக்கப்பட்டவன். சதர்ன் கிங்டம் ஜூடா. He was called to prophesy to southern kingdom Judah. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அப்படி இருக்கிற போது நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம், இந்த யோவேல் என்கிற பெயருக்கு அர்த்தம் யாஹ்வே இஸ் காட். யெகோவா தேவன் கர்த்தரா இருக்கிறார் என்று அர்த்தம். தம்பி வேண்டாம் தம்பி, கிளாஸ்ல அப்படியே இருக்கட்டும். யெகோவா தேவன் கர்த்தரா இருக்கிறார் என்று அர்த்தமா. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த அதிகாரத்தின் ஆரம்பமே நமக்கு எவ்வளவு அருமையான தெளிவுகளை கொடுக்கும் தெரியுமா? நான் வேகமாய் காட்டி கொடுக்க ஆசைப்படுகிறேன். யோவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 2 தொடங்கி வாசிக்கலாம்.
சரி, 1:1 வாசிக்கலாம். பெத்துவேலின் குமாரனாகிய, நல்லா கவனிங்க, நோ கன்ஃபியூஷன், லெட் அஸ் கெட் இன் தேர். யோவேலின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒத்தாசைகளை செய்வாராக. இந்த யோவேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் முதல் வசனம், முதல் அதிகாரம், முதல் வசனம் தொடங்கி அவ்வளவு அருமையான ஒரு தெளிவை நமக்கு காட்டி கொடுக்கும். உதாரணத்துக்கு 1:1 வாசிக்கலாம். பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான, இது கரெக்டா இருக்கட்டும், கர்த்தருடைய வசனம். யாருக்கு? பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. நல்லா கவனிங்க, நான் எழுதிட்டு வந்திருக்கிறேன். தேவ மனிதன் என்பவன் தேவ வார்த்தையை பெற்று தேவனுக்கு சத்தமாய் விளங்கி தேவ ஜனங்களுக்கு போய் பிரசங்கிக்கிறவனே அல்லது பேசுகிறவனே தேவ மனிதன். மறுபடியும் சொல்லுகிறேன், a man of God becomes a man of God only when he receives the word of God and sounds as the voice of God to the people of God. தேவ மனிதன் என்கிறவன் தேவனுடைய வார்த்தையை பெற்று தேவனுக்கு சத்தமாய் விளங்கி தேவ ஜனத்தோடு பேசுகிறவனே தேவ மனிதன். இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால்தான் அவன் தீர்க்கதரிசி. சரிங்க, அடுத்து இந்த புஸ்தகத்தில் இப்படி ஒவ்வொரு வசனத்தையும் அப்படியே கோர்வையாக கொண்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி கொண்டு போனால் இது என்னவா மாறிடும் தெரியுமா? பைபிள் ஸ்டடியாக மாறிடும். அடுத்த வசனத்தை வாசிங்க, 2ஆம் வசனம். முதியோரே இதை கேளுங்கள். முதியோரே இதை கேளுங்கள். வார்த்தை உண்டாயிடுச்சு. யாருக்கு? யோவேலுக்கு. அதுல முதலாவது அழைத்தது யார தெரியுமா? இங்கிலீஷ்ல அழகா எழுதியிருக்கும், தமிழ்ல முதியோர்னு எழுதியிருக்கு, இங்கிலீஷ்ல என்ன எழுதியிருக்கும் தெரியுமா? எல்டர்ஸ். கர்த்தருடைய செய்தி ஒரு தேவ மனிதனுக்கு உண்டாகுகிற போது அது முதலாவது யாருக்கு போய் சேருது சொல்லுங்க பார்க்கலாம்? மூப்பர்களுக்கு. இங்க திருச்சபையில ஊழியக்காரர்களாகிய எங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? எல்டர்ஸ். கர்த்தருடைய வார்த்தை முதலாவது யாருக்காக போய் சேருது? மூப்பர்களுக்கு. ஐயா, வேதாகமத்துல 1 பேதுருல நாம வாசிக்கிறோம், கர்த்தருடைய நியாய தீர்ப்பு முதலாவது எங்கிருந்து தொடங்கும்? அவருடைய சபையிலிருந்து தொடங்கும். See that? 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். கவனித்து பாருங்களேன். அப்போ நாம் இப்படி பார்க்கிற போது முதலாவது செய்தி யோவேலை கொண்டு கர்த்தர் யாருக்கு அனுப்புகிறாரு? மூப்பர்களுக்கு. அடுத்தது யாரை சொல்றாங்க? வாசிங்க. சகல குடிகளே. சகல குடிகளே. ஏன்? அதே தேசத்துல தானே மூப்பர்களும் இருக்காங்க. பொதுவா ஒரேடி என்ன சொல்லி இருக்கலாம்? சகல குடிகளே அப்படின்னு சொல்லி இருக்கலாமே. சகல குடிகளே என்று சொல்லாம முதலாவதாக see how God precisely talking. This is elders, pay attention. God's people, pay attention. வாசிங்க. அடுத்தது அதுக்கு இன்னொரு ஆதாரம் உங்களுக்கு வேணும்னா 14ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். பரிசுத்த உபவாச நாளை, யோவேல் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். பரிசுத்த உபவாச நாட்களை நியமியுங்கள். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். மூப்பரையும். யார? மூப்பரையும். முதல்ல யாருங்க? மூப்பர். மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும். தேசத்தின் எல்லா குடிகளும். கர்த்தருடைய வார்த்தை முதலாவதாக யாருக்கு போகுது? மூப்பர்களுக்கு. இரண்டாவது எல்லா தேசத்தின் குடிகளுக்கு. இப்ப கவனிங்க, கோர்வையா சொன்னா புரியும். யோவேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால்தான் அவன் ஜனங்களிடத்திற்கு பேச போகிறான். என்ன வார்த்தை உண்டாச்சு? எப்பா யோவேல், நீ மூப்பர்களையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் அழைத்து கொண்டு வா. உபவாச நாட்களை நியமி. கூடுகைகளை, பரிசுத்த கூடுகைகளை கூறுங்க. எதுக்கு ஆண்டவரே? தேவன் எனக்கு செய்தியை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு சொல்லும்படியா. என்ன செய்தி? யோவேல், என்ன செய்தி ஐயா? கர்த்தருடைய நாள் சமீபம். என்ன செய்தி? கர்த்தருடைய நாள் சமீபம். இந்த புஸ்தகத்தில் 3 அதிகாரங்கள் உண்டு. இந்த 3 அதிகாரங்களுக்குள்ளும் நாம் அநேக முறை வாசிக்க முடியும், கர்த்தருடைய நாள் சமீபம், அந்த நாள் சமீபம், அந்த நாள் சமீபம் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். வாசிக்கலாம் பாருங்க. யோவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்தின் எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், இடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமா இருக்கிறது. 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதுக்கு வல்லமை உள்ளது, கர்த்தருடைய நாள் பெரிதும், அது கர்த்தருடைய நாள் பெரிதும் பயங்கரமானது, அதை சகிக்கிறவன் யார்? 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதே 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அடுத்தது 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள், நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமா, கர்த்தருடைய நாள் சமீபமா வருது. இப்ப சொல்லுங்க, யோவேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. யோவேல் மூப்பர்களையும் தேசத்தின் குடிகளையும் கூடி வர செய்தான். கூடி வர செய்து அவன் சொன்ன செய்தி என்ன சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. இல்ல பின்னாடி இருக்கிறவங்க கண்டிப்பா வாய் திறந்து பேசணும், இல்லைன்னா அடுத்த வாரம் நான் அந்த பக்கமா நின்றுடுவேன். சொல்லுங்க பார்க்கலாம். யோவேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாச்சு. இவன் யாரை கூப்பிட்டாங்க? மூப்பர்களையும் தேசத்தின் குடிகளையும் கூப்பிட்டு செய்தி சொல்றாங்க. என்ன செய்தி சொன்னாரு? மூப்பர்களே, ஆசாரியர்களே, தேசத்தின் குடிகளே, கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கு. சொல்லுங்க யோவேல், என்ன செய்தி? கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கு. இதான் செய்தி. கர்த்தருடைய நாள் சமீபம், கர்த்தருடைய நாள் சமீபம், கர்த்தருடைய நாள் சமீபம். சரிங்க, கர்த்தருடைய நாள் சமீபம், ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். அதான் யோவேலுடைய செய்தி. The central theme of this book, for according to my study, I would say, repent, for the kingdom of God is near. கர்த்தர் சமீபமா இருக்கிறார். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் யாக்கோபு சொன்னது போல யோவேல் கண்களினால் பார்க்கிறான். இதோ நியாயாதிபதி வாசலண்டையில் வந்து நிற்கிறார். இதோ நியாயாதிபதி வாசலண்டையில் வந்து நிற்கிறார். யோவேல் எழுதியிருக்கிற எழுத்துக்களை நீங்கள் பார்ப்பீர்கள், ஆனால் ஏதோ நடந்ததை எழுதி வைத்தது போல காணப்படும். ஆனால் இனி நடக்க போகிறதைத்தான் அவன் தீர்க்க தரிசனமாய் ஆவிக்குரிய கண்களினால் கண்டு எழுதி வைக்கிறான். இனி நடக்கல, இனி நடக்க போகுது. ஆனா எழுதுகிற போது எப்படி எழுதுறார்? நடந்தது போல எழுதுகிறார். அதுக்கு தான் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுவாங்க. தரிசனத்தை தீர்க்கமாய் பார்த்து அதை கர்த்தர் காண்பிக்கிறதினால் ஜனங்களுக்கு சொல்லுகிறவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா சீர் அப்படின்னு சொல்லுவாங்க, சீயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? பார்க்கிறவன், சீயர். நல்லா கவனிங்க. இந்த தீர்க்கதரிசிக்கு இந்த செய்தியை கர்த்தர் கொடுத்தார். ஜனங்களுக்கு போய் சொல், மனம் திரும்ப சொல், ஒருவேளை கர்த்தர் இரக்கத்தை காட்டலாம். இதுதான் செய்தியை கொடுத்தாங்க. இந்த யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள், ஆனால் அவன் அநேக நாட்களை கண்டவன். அநேக நாட்களா? எப்படிப்பட்ட நாட்கள் பிரதர்? முதலாவதாக கர்த்தருடைய நாள் என்று ஒன்று உண்டு, கர்த்தருடைய நாள் என்று ஒன்று வருகிறது என்று கண்டவன். அதான் சொன்னார். என்ன செய்தி? கர்த்தருடைய நாள் சமீபம், கர்த்தருடைய நாள், அதை பார்க்கிறார். அடுத்தது என்ன பார்த்தார் தெரியுமா? இந்த 3 அதிகாரத்துக்குள்ள கவனிங்க. The day of judgment. Joel was a man of God who saw many days ahead. Joel was a man of God who saw many days ahead. முதலாவது the day of judgment. 1 அதிகாரம் 1லிருந்து 13 வரைக்கும் அநேக நாட்களை குறித்து நாட்களுக்கு முன்பதாகவே தரிசித்தவன் யோவேல். என்னென்ன நாட்களை தரிசிச்சாங்க காட்டி கொடுக்கிறோம். முதலாவது நியாய தீர்ப்பின் நாளை குறித்து தரிசனத்தை பார்த்தான். 1ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 13 வரைக்கும். இரண்டாவது the day of deliverance, chapter 2 verses 18 to 27. The day of deliverance, chapter 2 verses 18 to 27. The day of Pentecost, chapter 2 verses 28 to 29. The day of Pentecost, chapter 2 verses 28 to 29.
The day of restoration, chapter 3, verses 1 to 21. The day of restoration. The day of Pentecost, the day of restoration, chapter 3, verses 1 to 21. இப்போ சொல்லுங்க, யோவேல் எந்த நாட்களை இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அநேக நாட்களுக்கு முன்பதாகவே அநேக நாட்களை குறித்து தரிசனம் கண்டவன். எந்த நாட்கள் எல்லாம் குறித்து தரிசனம் கண்டீங்க யோவேல்? கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாளை குறித்து தரிசனம் கண்டேன். அப்புறமா எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள போகிற அந்த பெந்தெகோஸ்தே நாளை குறித்து தரிசனம் கண்டேன். அப்புறமா இந்த ஜனங்கள் எல்லாரும் விடுதலை அடையக்கூடிய அந்த நாளை தரிசனம் கண்டேன். பிறகு இந்த ஜனங்கள் எல்லாரும் கர்த்தர் மறுபடியும் எழும்பி நிற்க செய்கிற ரெஸ்டோரேஷன் அந்த நாளை கண்டேன். புரியுதா உங்களுக்கு? அநேக நாட்களுக்கு முன்பதாகவே சில நாட்களை கண்டவர் யோவேல். நல்லா கவனிங்க. யோவேல் புரிஞ்சுதான் இது எழுதுறதுக்கு நமக்கு தொடர்ந்து போகும். யோவேல் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி என்று சொன்னால், கர்த்தருடைய நாளை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி ஜனங்களுக்குள் அவர்களுடைய இருதயத்துக்குள் ஒரு எச்சரிப்பை தூண்டிவிட வேண்டும் என்று சொல்லி கர்த்தரால் நடத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. காரணம், கர்த்தருடைய நாளை குறித்து கவலை அற்றத்தனம் அன்றைக்கு காண்பித்தது அன்றைக்கும் இருந்தது. இன்றைக்கு திருச்சபைகளிலே எப்படி கர்த்தருடைய நாட்களை குறித்து, கர்த்தருடைய நாள் என்று ஒன்று உண்டு, அவர் பூமியின் மேல் நிற்பார், வெறும் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கவோ நாம் எதிர்பார்க்கிறவைகளை நிறைவேற்ற மாத்திரம் அல்ல, தேவன் பூமியின் மேல் ஒரு நாள் நிற்பார், சகல கோத்திரங்களையும் சகல ஜாதிகளையும் சகல பாஷைக்காரரையும் சகல மனிதர்களையும் ஒரு நாள் நியாயம் விசாரிக்கத்தான் போகிறார். நாம் எல்லோரும் அவரவர்கள் கிரியைக்கு கர்த்தரிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நாள் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு நாள் உண்டா வேதாகமத்தில்? அப்படிப்பட்ட ஒரு நாள் உண்டு. அப்போ நாம் எல்லோரும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்கிற உணர்வு அற்ற ஒரு கூட்டமாக அன்றைக்கு காணப்பட்டது. எனவே கர்த்தர் யோவேலுக்கு தரிசனங்களை கொடுத்து கர்த்தருடைய நாள் எப்படிப்பட்டது என்பதை இந்த ஜனங்கள் இருதயம் சற்று அறிந்து கொள்ள வேண்டும், மங்கி போயிருக்கிற அவர்களின் ஆத்துமாக்களை சற்று தட்டி எழுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் யோவேலை அனுப்புகிறார். யோவேல் வந்து 3 காரியங்கள் தான், அல்லது 3 அதிகாரங்கள், அல்லது இன்னும் சற்று சுருக்கி சொல்ல வேண்டுமானால் ஒரு செய்தியை கொடுத்தார். என்ன செய்தி? என்ன செய்தி? என்ன செய்தி சொல்லுங்க? கர்த்தருடைய நாள் சமீபங்க. வெரி குட். கர்த்தருடைய நாள் சரி, அதுக்கு என்ன? அப்படி சொல்லி தப்பித்துக் கொள்ள முடியாது. இந்த கர்த்தருடைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்பதை முதலாவதாக யோவேல் சற்று விவரமாகவே காண்பித்து கொடுக்கிறார். முதலாவதாக யோவேல் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லிட்டா நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? கர்த்தருடைய நாள் வேதாகமத்தில் பார்க்கிறோம், பக்தனும் பாடுறாங்க, அந்த நாள் பாக்கிய நாள், நல்ல நாள், கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும் நாள், அந்த நாள் சந்தோஷத்தின் நாள், இனி பசி இல்லை, தாகம் இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, தேவன் தாமே, ஆட்டுக்குட்டியானவர் தாமே அவர்களை ஜீவன் உள்ள தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு நடத்துவார். ஆமென். இது கர்த்தருடைய நாள். உண்மை. வேதம் சொல்லுகிறது, இதோ எக்கால சத்தத்தோடு பிரதான தேவ தூதர்களோடு மனுஷகுமார் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு தாமே வானத்திலிருந்து இறங்கி வருவார். அவருக்குள் மரித்தவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு கூட இருக்கிற நாமும் இவ்விதமாய் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு விதமா அவரோடு கூட இருப்போம். அல்லேலூயா. ஆமா, எவ்வளவு அழகா இருக்கு கேட்க. கர்த்தருடைய நாள். வானமீதிலே என் மன்னன் வருவார், மகிமையில என்னையும் சேர்த்து கொள்வார். ஆசை. இன்னைக்கும் பாட்டு பாடணும். என்ன பாட்டு பாடணும்? அவர் வரும் நாளிலே என் நான் கரத்தை அசைத்து அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவேன், அவரோடு கூட ஆடி பாடி மகிழுவேன். ரொம்ப சந்தோஷம். உண்மை, எல்லாமே உண்மை. அதுல எந்த மாற்று கருத்து எனக்கும் இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் உண்மை. கர்த்தருடைய நாள் பாக்கியம் உள்ளது. அந்த நாளில் நம்ம கண்ணீரெல்லாம் முடிஞ்சிரும், நம்முடைய யோசனைகள் எல்லாம் இனி இருக்காது. அவரே நம்மோடு நடத்துவார். உண்மை. பிரதர் சிஸ்டர், நம்புங்க, இதான் கர்த்தருடைய நாள். ரைட்.
இதோட செய்தியை முடிச்சா அடுத்த வாரம் இன்னும் டபுள் ஆயிடும் கூட்டம் நமக்கு, தெரியுமா? ஆனா வசனம் அதோட நிறுத்தலம்மா. முதலாவதாக கர்த்தர் யோவேலை அனுப்பி தன்னுடைய நாட்களுடைய மறுபக்கத்தையும் நமக்கு காட்டி கொடுக்க நினைக்கிறார். வாசிக்கலாம். யோவேலுக்கு இந்த நாள் எப்படி காணப்பட்டுச்சு? ஒருவேளை ஒரு பரிசுத்தவான் யோவானுக்கோ அல்லது பேதுருவுக்கோ பவுலுக்கோ பரலோகத்தின் தரிசனங்களை கர்த்தர் காட்டின போது, அந்த நாளின் குறித்து தரிசனங்களை கொடுத்த போது ஒருவேளை நல்ல சந்தோஷமானவைகளை காண்பித்து கொடுத்திருக்கலாம். பொன் வீதி, பொன் நகரம், பொற்தள வீதி, நமக்கு அங்கே சிங்காசனங்கள் உண்டு, நமக்கு அங்கே ஒரு கூடாரங்கள் உண்டு. அவருடைய பிதாவுடைய வாசஸ்தலத்தில் பிதாவுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அதுல ஒன்ன கர்த்தர் உங்களுக்காக எனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அப்புறமா அப்பா சொல்லியிருக்கிறார், நான் எங்கே இருக்கிறேன்னு அங்கே நீயும் இருக்கும்படி நான் வந்து உங்களை கூட்டு போவேன். அதனால நாங்களும் என்ன பண்ணியிருக்கிறோம்? அந்த வார்த்தையை நம்பி நாங்களும் காத்து இருக்கிறோம். வெறும் இந்த ஒரு பக்கத்தை மாத்திரம் நாம் கேட்டு 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 இன்றைக்கு கர்த்தருடைய நாள் என்பது என்னவென்பதை அறியாதவர்களை போல மாறி போயிட்டோம். கர்த்தர் வருவார். இஸ்லாமியர்களும் கூட நம்புகிறார்கள் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்று. யூதர்களும் கூட மேசியா வருவார் என்று நம்புகிறார்கள். நீங்களும் நானும் நம்புவதில் எந்த ஒரு பெரிய ஆச்சரியமும் இல்லை. ஒரு பெரிய இசை வாசிக்கிறவர் ஏஆர் ரஹ்மான் தெரியுமா உங்களுக்கு? ஆமா. அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூல கேட்டாங்க, உங்களுக்கு என்னங்க பூமியில உங்களுக்கு எல்லாமே கடவுள் கொடுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கான்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு வருவார் என்று சொல்லுகிற பேச்சுக்கள் உண்டு, அதை நானும் நம்புகிறவன். என் நாட்களிலே அவர் வருவாரானால் நான் அவரை சந்திக்க வாஞ்சிக்கிறேன் என்று சொன்னார். இயேசு வருவார், அப்படிப்பட்ட ஒரு நாள் உண்டு என்று சொல்லி மத பேதம் இல்லாமல் அநேகர் நம்பத்தான் செய்கிறார்கள். இதுல நமக்கு என்ன பெரிய விஷயம்? நாங்களும் நம்பத்தானே செய்கிறோம். இல்லை, யோவேலுக்கு கர்த்தர் காண்பித்து கொடுத்தது இன்னொரு பகுதியும் உண்டு. அவைகளை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நிச்சயமாகவே விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்கலனாலும் சரி, அவரை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் சரி, என் வேதம் சொல்லுகிறது, அவரை குத்தினவர்களும் கூட அவர் இறங்கி வருகிறதை காணத்தான் போகிறார்கள். நாவுகள் யாவும் அப்பொழுது முழங்கும், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி. முழங்கால்கள் யாவும் முடங்கும், என் தேவனாகிய ராஜாதி ராஜாவாகிய இயேசுவுக்கு முன்பாக. பிடிச்சிச்சோ பிடிக்கலையோ, ஒரு நாள் அது யாரா இருந்தாலும் சரி முழங்கால் போட்டு தான் ஆகணும், என் இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக, என் இயேசுவுக்கு முன்பாக. உண்மைதான். ஆனால் யோவேலுக்கு அந்த நாள் எப்படி காண்பித்தார் தேவன்? அந்த நாள் எப்படிப்பட்ட ஒரு நாளா இருக்கும்? அதாவது இங்க இந்த கான்டெக்ஸ்ட்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து யோவேல் பேசுகிறார். பாபிலோனியர்கள் வராங்க. அவங்க எப்படி வராங்க? வெட்டி கிளிகளை போல வராங்க. இங்க 1ஆம் அதிகாரத்துல வெட்டி கிளி என்று சொல்லப்படுகிறது. 2ஆம் அதிகாரத்துல ஒரு சேனையாக வியாக்கியானத்தை நீங்க பார்த்து கொள்ளலாம். 1ஆம் அதிகாரத்துல வெட்டி கிளின்னு சொல்லப்படுறது. 2ஆம் அதிகாரத்துல அந்த வெட்டி கிளியோடைய அர்த்தம் என்ன என்பதை தாராளமா 2ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா புரிஞ்சிடும். அது சேனையை குறிக்கும். பாபிலோனுடைய சேனை வந்து இந்த யூதா எருசலேமை கரம் பிடித்து அல்லது சிறைப்பிடிக்க சங்கிலிகளினால் தங்கள் கரங்களை பூட்டி கொண்டு போகிற நியாய தீர்ப்பை பேசுகிறான் யோவேல். இது அன்னைக்கு தானே, திருச்சபைக்கு இன்னைக்கு என்ன? அதே போலதான் இன்றைக்கும். இதற்கு ஆதாரம் வேண்டுமானால் நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்க வேண்டும். அதே வெட்டி கிளிகள் இங்கேயும் வரத்தான் செய்யும். 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கலாம். 5வது முத்திரை உடைக்கப்படுகிற போது என்ன நடக்கும் நீங்க பார்க்கலாம். அங்க எழுதி இருக்கும் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நினைக்கிறேன், if I'm right. கவனிங்க. அப்போ வேதாகமத்தில் நாம் பார்க்கிற இந்த காரியங்களை எல்லாம் இருக்கிறது அல்லவா? வெட்டுக்கிளி, நல்லா கவனிங்க. வேதாகமத்தின்படி நாம பார்க்கிற போது எகிப்தியரின் மேல் வரப்பண்ணின 10 வாதைகளில் ஒரு வாதம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. வெட்டுக்கிளிகளை கர்த்தர் அனுப்பினார். இந்த வெட்டுக்கிளிகளை குறித்து நான் படித்த போது அடேப்பா மிகவும் பயங்கரமா இருந்துச்சு, ரொம்பவும் அதிகமா இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்கெல்லாம் பேசுறதுக்கு நேரம் பத்தலன்னு விட்டுட்டேன். ஒரே ஒன்று மட்டும் சொல்றேன். இந்த வெட்டுக்கிளிகள் ஒன் ஸ்வாம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கூட்டம். இந்த ஒரு கூட்டத்தில் கிட்டத்தட்ட 600 மில்லியன் இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் ரைட் தட் நம்பர் 600 மில்லியன் இருக்குமா? சரிங்க.
இது எவ்வளோங்க சாப்பிடும் ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்டால் 80,000 tons ஒரு நாளைக்கு சாப்பிடும். அந்த அந்த ஒரு ஸ்வாம் சேர்ந்து 80,000 tons சாப்பிட்ருமா ஒரே நாளைக்கு. அவைகள் கடந்து போகிறது, வசனம் எழுதியிருக்கு, கடந்து போகிற போது தோட்டமாக இருக்கும், அது தாண்டி போன பின்பது எப்படி இருக்கும், வனாந்திரமாக மாறிடும். சரிங்க, இது வெட்டுக்கிளியா? நமக்கு எங்கேருந்து வெட்டுக்கிளி வரும்? எதை வந்து சாப்பிடும்? எங்கள் வீட்டில் தான் ஒரு சின்ன செடியும் இல்லையே, ஃபுல் காங்க்ரீட் போட்டு வச்சுருக்கிறோம், எங்களுக்கு எந்த செடியும் இல்லை. இல்லை now we'll have to get on there as in the symbolize God has something to reveal there. தேவன் உங்களுக்கும் எனக்கும் எதை காண்பித்து கொடுக்க விரும்புகிறார். நம்ம எதிர்க்கிற சத்துருக்களுக்கு நியாய தீர்ப்பாய் வந்தவைகள் அவைகள். கர்த்தருக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவன் God does not choose sides. என்னது இல்லை, தேவன் என்ன எடுக்கிறது இல்லை, எந்த பக்கம் நிற்கணும் தேவன் தீர்மானிக்க மாட்டார். தேவன் தேவனாகத்தான் நிற்பாரு. யார் போய் நின்னுக்கணும் தேவன் பக்கத்துல? நாம தான் போய் நின்னுக்கிடணும். தேவனுக்கு நமக்கு நம்ம மேல ரொம்ப பிரியம் கர்த்தருக்கு, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை, சந்தேகமும் எனக்கும் இல்லை. ஆனா தேவன் தம்முடைய பிள்ளைகள் தீமைகளை செய்தாலும் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணுகிறவர் அல்ல. தம்முடைய பிள்ளைகள் செய்தாலும் அவர் குற்றம் குற்றமே. புரியுதா உங்களுக்கு? he does not choose sides, it is we who should choose side. மோசே என்ன சொன்னாரு? தேவன் பக்கமாய் நிற்கிறவன் யார், பாகள் பக்கமாய் நிற்கிறவன் யார்? தேவன் அங்கே தான் இருப்பார். யோசுவா பட்டயத்தோடு நிற்கிற மனிதனை பார்த்து கேட்கிறார், நீர் யார் பக்கம்? எங்கள் பக்கமா சத்ருவின் பக்கமா? நான் யார் பக்கமும் இல்லை. அதை கேட்ட உடனே யோசுவா தன்னை பாத தண்டைக்கு விழுது தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அப்படின்னா யார் இந்த பக்கம் வந்துட்டா? யோசுவா வந்துட்டாங்க. நல்லா கவனிங்க, எகிப்துக்கு அனுப்பப்பட்ட அதே வெட்டுக்கிளிகள், அதாவது நியாய தீர்ப்பு இன்னைக்கு யாருக்கு வந்திருக்கு? சொந்த ஜனமாகிய எருசலேமில் வந்திருக்கிறது. நல்லா கேட்டுக்கங்க, இது சாத்தியமா பிரதர்? அடுத்தது ஒன்று சொல்றேன், இதெல்லாம் செய்தியுடைய பகுதியே கிடையாது, வேகமா சொல்லி முடிக்கிறேன். துதி சத்தத்தினால் எரிகோ மதிலை வீழ்த்த வேண்டிய ஆட்கள் நீங்களும் நானும். இவர்களின் மதிலை வீழ்த்தி அதை கட்ட நெகேமியா வரார். ஐயா, சத்ருக்கு செய்ய வேண்டியதை சத்ரு உனக்கு செய்கிறானே, எப்படி இது? நியாய தீர்ப்பு எல்லோரின் மேலும் வரத்தான் செய்யும். அதற்காகத்தான் யோவேல் கர்த்தருடைய நாள் எப்படிப்பட்டது என்பதை ஒரு பகுதியை மாத்திரம் கற்றுக்கொண்டு ஒரு பகுதியை மாத்திரம் தெரிந்து கொண்டு மௌனமாய் அமர்ந்து விடாதிருங்கள். கர்த்தருடைய நாளை குறித்து தீர்க்கமாய் அல்லது சற்று தெளிவாய் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் யோவேலுக்கு சொன்னதை நாம் தியானிக்கலாம். கர்த்தருடைய நாள் எப்படிப்பட்டது யோவேலே? உங்களுக்கு கர்த்தர் என்ன வெளிப்படுத்தினார்? ஒருத்தருக்கு என்ன வெளிப்படுத்தினாங்க? நல்ல நாள், சந்தோஷமான நாள், பாக்கியமான நாள், கண்ணீர் இல்லை, உபத்திரவம் இல்லை, எல்லாம் சந்தோஷம். அது கர்த்தருக்காக அவருடைய வருகைக்காக பரிசுத்தத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு. நான் எப்போவும் இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுவேன், மறுபடியும் சொல்லுவேன். ஒரு வீட்டில் அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுனாங்க. ஒரு பிள்ளை பாஸ், ஒரு பிள்ளை ஃபெயில். அப்பா வரப்போகிறார். சாயங்காலம் வந்து அவன் செஞ்ச வேலைக்கு தகுந்த மாதிரி பரிசுகளை கொடுக்க போகிறார். பாஸ் ஆன பிள்ளை எப்படி காத்திருப்பான்? எப்போ வருவார் டேடி? அவர் சொன்னாரே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாரே, வாங்கி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்பா வருகைக்காக இந்த பிள்ளை என்ன பண்ணுவான்? மூத்த பிள்ளை காத்துட்டு இருப்பான். டைம் ஆச்சு, இன்னும் டேடி வரலையா? டேடி வந்தால் என்ன கிடைக்கும்? சைக்கிள் கிடைக்கும். அட்லீஸ்ட் அந்த வார்த்தையை மறுபடியும் எனக்கு உறுதியாவது படுத்துவார் எங்கள் அப்பா. பின்பு சம்பளம் வந்த பின்பு என்னை கொண்டு போய் சைக்கிள் வாங்கி கொடுப்பார். வெரி குட். அவளோடு காத்திருப்பான் பிள்ளை. தூக்கம் கூட வராது அவனுக்கு. ஒருவேளை அவங்க அப்பா அன்றைக்கி லேட்டாக வந்தாருன்னா தூக்கம் கூட வராது. காலையில் எந்திரிச்ச உடனே கேட்பான், அம்மா டேடி வந்தாரா? என் மார்க்ஸ் கார்டு பார்த்தாரா? என்ன சொன்னார்? பாஸ் ஆன பிள்ளை. ஃபெயில் ஆன பிள்ளை என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? நான் சொல்கிறேன் கேளுங்க. என்னைக்கு இல்லாமல் அன்றைக்கி அதிகமாக ஜாம் பண்ணுவான். என்ன பண்ணுவான் தெரியுமா? என் அப்பா இன்னைக்கு லேட்டாக வரணும் ஆண்டவரே, நல்ல வேலை கொடுங்க, அவர் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. ஈசாக்கு விதை விதைத்தான், அவர் நல்லா விதைச்சிக்கிட்டே இருக்கட்டும், லேட்டாக வரட்டும், வர வேண்டாம். மீறி இல்லை, அன்னைக்கு தான் டான்னு வருவார். வந்துட்டார். இவருக்கு என்ன கிடைக்கும்? அதே அப்பா தான், 2 பேருக்கும் ஃபீஸ் கட்டின தகப்பன் தான். யூ see that? Exactly. God the Father. We all, பவுல் சொல்லுகிற
பவுல் சொல்லுகிற போது என்ன தெரியுமா சொல்வார்? நாம் எல்லோரும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். நீங்கள் எல்லோரும் நிற்க வேண்டும் என்று சொல்லல பவுல். என்ன சொன்னாரு? நாம் எல்லோரும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். யாரும் நிக்கணும்ன்றாரு பவுல் சொல்றாரு, நானும் நிக்கணும், நீங்களும் நிக்கணும், நாம் எல்லோரும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும். தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த கர்த்தருடைய நாள் எப்படிப்பட்டது? யோவேலுக்கு எப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் கிடைத்தது? நாம என்ன செய்யணும்? வேகமாய் கடந்து போகலாம். Joel was one of the prophet to tell that the day of the Lord. Joel was one of the prophets. Some say he is the first prophet to tell that God's day is dark and gloom. வாசிக்கலாம். யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கர்த்தருடைய நாள் இருளும் மந்தாரமும் ஆனது என்று சொன்ன ஒரு தீர்க்கதரிசியாக நாம் யோவேலை பார்க்க முடியும். இதே போல சொன்ன ஆளு ஒபதியா புஸ்தகத்தில் இருக்கும். அவரும் சொல்லுவார் கர்த்தருடைய நாள் எப்படிப்பட்டது என்று சொல்லி. அதே 1ஆம் அதிகாரம் 15 வசனம் தொடங்கி வாசிக்கலாம். இப்போ முதல்ல இது 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். Joel was one of the prophet to tell, number 1, the day of the Lord being dark and gloom. The day of the Lord being dark and gloom. கர்த்தருடைய நாள் இருளும் மந்தாரமுமான நாள். 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். வேகமா வாசிக்கலாம். சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள். சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள். என் பரிசுத்த பர்வதங்களில் எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமா இருக்கிறது, அது இருளும் அந்தகாரமுமான நாள். அது இருளும் அந்தகாரமுமான ஒரு நாள். அது மப்பும் மந்தாரமுமான ஒரு நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். என்ன எப்படி இருக்குமா அந்த நாள்? மப்பும் மந்தாரமுமான ஒரு நாள், இருளும் அந்தகாரமுமான ஒரு நாள். எங்க கர்த்தருடைய நாள் இல்லை, அது நியாய தீர்ப்பை குறித்து பேசுது. கர்த்தர் வருகையை குறித்து மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வருகையில் உண்டாகக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறது. We need to understand when the Lord comes, God has promised 2 things. தேவனாகிய கர்த்தர் 2 காரியங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார். என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரு? ஒரு வாக்கு தத்தம் சொல்றேன் கேளுங்க. தமக்காய் காத்திருக்கிறவர்களை தம்மோடு கூட சேர்த்து கொண்டு போகிறார். இது ஒரு வாக்கு தத்தம். Promise, it's a promise, and God is faithful enough to keep the promise. Amen. ஆமா. 2வது ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார். என்ன? எங்களுக்கு அந்த ஒரு வாக்கு தத்தம் தான் தெரியும் பிரதர், இன்னொரு வாக்கு தத்தம் தெரியாது பிரதர். என்ன இன்னொரு வாக்கு தத்தம்? என்ன என்னம்மா? நியாய தீர்ப்பு. என்னப்பா? இல்லை, அது ஒரு வாக்கு தத்தம். தமக்காய் காத்திருக்கிற யாவரையும் அவர் எடுத்துக்கொள்ளுவார். தமக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு பவுலுக்கு கொடுத்தது போல நீதியின் கிரீடம் நமக்கு கொடுப்பார். ரைட்? காத்திருக்கிறவர்கள். இது ப்ராமிஸ். இன்னொரு ப்ராமிஸ் இருக்கு அவருடைய வருகையில். இன்னொரு என்ன ப்ராமிஸ் தம்பி? இல்லை தம்பி, நான் சொல்றேன் கேளுங்க. இன்னொரு ப்ராமிஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கிறவங்க எல்லாரும் கர்த்தருக்குள்ள போயிடுவாங்க. இது இஸ் a promise. இன்னொரு ப்ராமிஸ் இருக்கு. என்ன இருக்கு? இந்த புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன், கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாதவர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இவங்க எங்க போவாங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நினைக்கிறேன். எங்க போவாங்க இவங்க? அழுகையும் பற்கடிப்புமான இடத்துக்கு போவாங்க, எரிய நரகத்துக்கு போவாங்க, அக்கினியும் கந்தகமுமான இடத்துல கடலில் தள்ளப்படுவாங்க. புரியுதா உங்களுக்கு? That is also a promise. Do you know that? வாசிக்கலாம். Revelation 20:15. வாசிங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். This is a promise. This is not a lie. This is not just a threat. இது பயமுறுத்துகிற வார்த்தைகள் அல்ல. இது பயமுறுத்துகிற வார்த்தை அல்ல. இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்க, உதாரணத்துக்கு நான் கேட்குறேன், பயமுறுத்துகிற வார்த்தைக்கும் உண்மைக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. பிள்ளை சாப்பிட மாட்டேன்றான் சொல்கிறீங்க நீங்கள், பாருங்கள், சாப்பிடலைன்னா அந்த மூளையில் தெருமுனையில் இருக்கிற தாத்தா வந்த உடனே
பிடிச்சிட்டு போயிடுவான். அது எதுக்கு சொல்றீங்க? பயமுறுத்த சொல்றீங்க. நீங்க சொல்றீங்க, பாருப்பா கத்தி எடுத்து அறுக்க போனீன்னா கை அறுத்துப்பேன், இப்படி அறுத்துக்கிட்டா ரத்தம் வரும். இது உண்மையா பயமுறுத்துதலா? உண்மைங்க. பயமுறுத்துதல் வேற, உண்மை வேற. விழுந்தா அடிபடும். தம்பி ஸ்கேட்டிங் போட்டு வீட்டில் ஓடாடக்கூடாதுப்பா, விழுந்தா பல் ஒடிஞ்சிரும். இது உண்மையா பயமுறுத்துதலா? உண்மை. கர்த்தராகிய தேவன் இங்க சொல்லுகிற ரெண்டு காரியம் என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க. இங்க நம்ம வேதத்துல வாசித்தோம், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் உள்ளவர்கள் அவரோடு கூட நித்தியத்தில் சேருவாங்க. அந்த நாள் அவங்களுக்கு பாக்கியம், அவங்களுக்கு சந்தோஷம், அவங்களுக்கு கண்ணீர் இல்லை, அவங்களுக்கு இனி துக்கம் இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, இது எப்படி கர்த்தருடைய வாக்கோ, எப்படி இந்த வாக்கு மாறாதோ, அப்படியே இன்னொரு வாக்கு இருக்கு. என்ன? இவர்களை அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல போ. இங்க அழுகை இல்லாதது ஒரு வாக்கு தத்துவம், இங்க அழுகையும் பற்கடிப்பும் என்பதும் என்னது? வாக்கு தத்துவம் தான். Both is an absolute promise from the Lord and that he will make sure to keep that promise. யோவேல் சொல்லுகிறார், அந்த நாள் மப்பும் மந்தாரமுமான நாள், இருள் அடைந்த ஒரு நாள். யாருக்கு? இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லாதவங்களுக்கு, கர்த்தரோடு கூட ஐக்கியத்தில் இல்லாதவர்களுக்கு. வாசிக்கலாம், அடுத்தது அப்படியே வாசிக்கலாம். It will come as a destruction from the Almighty, the day of the Lord. The day of the Lord என்றது நல்லா தெரிஞ்சுக்கங்க, கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்கிற காலம் என்ற அர்த்தம். It is not literally 24 hours a day. That is not the representation there. 24 மணி நேரம் அடங்கிய ஒரு நாளை குறித்து அங்கே பேசல. இப்போ பாருங்க, நீங்க சொல்லியிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க, நம்ம பேச்சில் சொல்லுவோம், எனக்கும் ஒரு நாள். எது ஒரு நாளா? இல்லை, அது நமக்கும் ஒரு காலம். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கும் ஒரு நாள் வரும். இங்கிலீஷில் இன்னும் வேடிக்கை சொல்லுவாங்க பிள்ளைங்க, தெரியுமா உங்களுக்கு? இல்லை, தேங்க்யூ. என்ன சொல்லுவாங்க? எவ்ரி டாக் ஹேஸ் இட்ஸ் ஓன் டே. எனக்கு தெரியாது ஏன் அதை சொல்றாங்கன்னு. நான் லுக் அட் தட் டே பயன்படுத்துவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? அண்ட் வி வில் சே, ஐ வில் ஹாவ் மை டே, திஸ் இஸ் மை டே, இது என்னுடைய நாள், எனக்கு தெரியும். யோவேல் என்ன சொல்ல நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய நாள் ஒன்று இருக்கு. என்னது அர்த்தம்? நீங்க கிரியை செய்ய வைக்கிற வேணும், நீங்க கிரியை செய்யும் அளவும் நீங்க கிரியை செய்யலாம். இது உங்களுடைய நேரம், நீங்க நினைக்கிறீங்க செய்யுங்க. ஆனா ஒண்ணு மறந்துடாதீங்க, கர்த்தருக்குன்ற ஒரு நாள் உண்டு. ஒரு நாள்னா ஒரு நாள் அல்ல. இது என்ன சொல்லுது? கர்த்தர் செயல்படும் ஒரு காலம் உண்டு. கர்த்தருக்கு முன்பாக நாம் அத்தனை பேர் நிற்க வேண்டும் என்கிற ஒரு காலங்கள் உண்டு. தேவ பிள்ளைகளே, அந்த நாள் இப்படிப்பட்ட நாள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அதே யோவேல் 1:15. எல்லாமே யோவேல்ல தான் வாசிக்கிறோம், வேகமா வாசிக்கிறோம். அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சங்காரம் போல, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. அடுத்தது 3ஆவது வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 14-15. நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே, நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே. இதான் கடைசியா இன்னொரு அருமையான ஒரு வாக்கு தத்தமா சொல்லணும்னா, நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கில் அங்கே தேவன் யார் தம்மோடு கூட சேருவார்கள், யார் தமக்கு நித்தியமாய் பிரிந்து போவார்கள் என்று தீர்மானிக்கிற ஒரு இடம், த வேலி ஆஃப் டிசிஷன். அதுக்கு தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? நீங்கள் சரீரங்களை கொள்ளுகிற மனுஷர்களுக்கு பயப்படாம உங்கள் சரீரத்தின் மேலும் ஆத்மா மேலும் அதிகாரம் கொண்ட தேவன் உங்களை பரலோகத்துக்காவது நரகத்துக்காவது தீர்மானிக்க கூடிய தேவன். எங்க இருக்கிறார் அவரு? த வேலி ஆஃப் டிசிஷன். என்ன தீர்மானிக்க போறாரு? நீங்களும் நானும் எந்த பக்கத்துக்கு சேரணும்னு தீர்மானிக்கிறார். அவருக்கு பயப்படுங்க. வேலி ஆஃப் டிசிஷன். புரியுதா உங்களுக்கு? சரி, வேகமா வாசிக்கலாம். அடுத்தது 3ஆம் அதிகாரம் 14-15. The day of the Lord. முதலாவது, the day of the Lord being dark and gloom. ரெண்டாவது, it will come as destruction from the Almighty. மூணாவது, the sun and moon grow dark and stars lose their brightness. Chapter 3 verses 14 and 15. Chapter 3 verses 14 and 15. அடுத்தது chapter 2 verses 11. இதெல்லாம் நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்க. இதெல்லாம் நீங்க வாசித்து பார்க்கிற போது கர்த்தருடைய நாள் எப்படிப்பட்டது என்று யோவேல் சொல்லுவார். வேகமா வாசிச்சிடலாம் அந்த 2 வசனம் மட்டும்.
3ஆம் அதிகாரம் 14-15. நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமா இருக்கிறது. சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும். சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும். நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். ஒளி மங்கும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரியது. அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும். கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமானது. அதை சகிக்கிறவன் யார்? சகிக்கிறவன் யார்? யார் சகிப்பா? நான் சொல்லவா? கிறிஸ்து இயேசுவுக்குள் தன்னை ஒளித்து கொள்ளுகிறவன் மாத்திரமே சகிக்க முடியும். கிறிஸ்து இயேசுவை சிலுவையில் நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா அதுதான் உங்களுக்கும் எனக்கும் நியமித்த ஸ்தலம். தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் would be the impact of God's wrath being poured. கர்த்தருடைய கோபாக்கினை நம்மேல் ஊற்றப்பட்டிருக்குமானால் நம்முடைய பாவத்துக்கு தக்க தண்டனை என்ன தெரியுமா? சிலுவை மரணம். யார் சகித்து கொள்ள முடியும் இந்த நாளை? எப்படிங்க தப்பித்து கொள்ள முடியும்? நல்லா கவனிங்க. நம்மை நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒளித்து கொள்வதினால் மாத்திரமே, நம்மை நாமே கிறிஸ்து இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறதுனாலே, அவரை நம்முடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறதுல தான் இவைகள் எல்லாவற்றுக்கும் நீங்களும் நானும் தப்பிக்க முடியும். அவர் அடிக்கப்பட்டது நமக்காக, அவர் ரத்தம் சிந்தினது நமக்காக, அவர் சாபமானது எனக்காக, அவர் பாவமானது எனக்காக. நீதிமானுக்குள்ளாக்கி இருக்கிறார் என்னை. தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்கி இருக்கிறார். உங்களையும் என்னையும் தம்மை அறிகிற அறிவினால் நம்மை தேவன் என்னவா மாத்திட்டாரு? நீதிமான்களாக்கி இருக்கிறார். யார் சகிப்பா? அவங்க மட்டும்தான் சகிப்பாங்க. யார் சகிப்பா? அந்த நாளுக்கு அவருக்காய் காத்திருக்கிறவங்க தான் சகிப்பாங்க. யார் சகிப்பா? அந்த நாளை குறித்து இப்பொழுதே எச்சரிப்பில் கொண்டு பரிசுத்தத்துக்காய் தங்களை அர்ப்பணிக்கிறவர்களே சகிக்க முடியும். எல்லாரும் அல்ல. வாசிக்கலாம் அடுத்தது கடைசியா 2:11 வாசியாச்சா? ரைட். இது யோவேல் மாத்திரம் அல்ல. இப்படி இந்த நாளை குறித்து அநேக தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த வசனங்கள் எழுதிக்கங்க, வீட்டுக்கு போய் வாசிங்க. ஏசாயா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10-11. Not only Joel, many other prophets told too about the other side of God's day. Chapter 2 verses 10-11. Amos chapter 5 verses 18. 2 Peter chapter 3 verses 10. ஏசாயா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10-11. ஆமோஸின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18. 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படிப்பட்ட நாள் என்பதை யோவேல் அறிந்தான். இதெல்லாம் பார்க்கிற போது ஐயோ, கர்த்தருடைய நாள் இவ்வளவு பயங்கரமான நாள், நீங்களும் நானும் சாதாரணமாக தப்பிச்சுக்க முடியாது. உங்க இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குமானால் அது பிசாசு விதைத்த எண்ணம். அதுல இருந்து மனம் திரும்புங்கன்னு சொல்லி ஜனங்களை கூட்டி அழைக்கிறான். யாரை கூப்பிட்டான்? முதல்ல மூப்பர்களை கூப்பிட்டான். பின்பு தேசத்தின் குடிகளை எல்லாரையும் கூப்பிட்டான். கூப்பிட்டு யோவேல் சொன்னது என்ன சொன்னாங்க? கர்த்தருடைய நாள் சமீபம்ங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? அது எப்படிப்பட்ட நாள்? சொல்றேன் கேளுங்க. அது இருளும் அந்தகாரமுமான நாள். யார் அதை சகிக்க கூடும்? அது ரொம்ப பயங்கரமான நாளுங்க. மப்பும் மந்தாரமுமான நாளுங்க. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு என்பது சாதாரணமா நினைக்காதீங்க. அது வெறும் பேச்சு அல்ல, கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி யோவேல் சொல்லிட்டே இருக்கிறார். என்ன பண்ணணும் நாங்க? யோவேல் அன்னைக்கு பேதுருவுக்கிட்ட கூடியிருந்த ஜனங்கள் கேட்டது போல, சகோதரர்களே அப்படியானால் நாங்க என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப நல்ல கேள்வி அது. It's an absolute beautiful question for any child of God to ask God. சவுல் என்ன கேட்டாரு? ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? நீ எந்திரிச்சு போப்பா. சரி, ரைட். யார் அந்த கேள்வி கேட்டாலும் கர்த்தர் அவர்களுக்கு அந்த பதில் கொடுப்பார். என்ன கேள்வி? எல்லாரும் சொல்லணும். என்ன கேள்வி? நான் என்ன ஆண்டவரை செய்யணும்? இப்ப நாம் எல்லாரும் திருச்சபையா கர்த்தரிடத்துல கேட்கணும். உம்முடைய நாளின் வருகை இப்படிப்பட்டதா இருக்கும் என்று வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே, நாங்க என்ன செய்யணும்? நாங்க என்ன செய்யணும்? நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. கவர்மெண்ட்ல இருந்து சொல்றாங்க இலவசமா 3000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வருதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றீங்க? இல்லைங்க, ஓடி போவீங்க. அந்தம்மா உண்மையை சொன்னாங்க. கபடி இல்லாம அப்படியே பேசுறாங்க. ரைட், சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லவா? என்ன பண்ணணும் அந்த 3000 ரூபாய் வரத்துக்குன்னு தேடுவோம்.
என்னங்க பண்ணணும்? அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து சைன் பண்ணிட்டு கொடுத்துட்டு வரணுமா, ஆதார் கார்டோடைய ஒரு காப்பி கொடுக்கணுமா. இதெல்லாம் தெரிஞ்சுப்போம். எதுக்கு தெரியுமா? 3000 ரூபா வரும். உண்மைதான். கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்காக கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வாங்கிக்கங்க. எலெக்ஷனுக்கு ஓட்டுக்கு வாங்கக்கூடாது. கவர்மெண்ட் அது இப்படிப்பட்ட ஆட்களுக்கு, குறிப்பிட்ட இந்த கேட்டகரி உள்ள ஆட்களுக்கு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அந்த கேட்டகரியில் உள்ளவர்களானால் நீங்கள் வாங்கிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஆமாம், நல்லா கவனிங்க. அப்போது இப்படிப்பட்ட நாள் என்பதை அறிந்த பின்பு நாம் என்னவோ பண்ணக்கூடாது? மௌனமாக இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட நாளா, சரி ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யணும்? அப்படிதான் யோவேல் இடத்துல ஜனங்க கூடி வந்து கேட்டாங்க, யோவேலே கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உண்டாகி அதை எங்களோடு கூட கர்த்தருடைய சத்தமாய் பேசி கொண்டு இருக்கிற தேவ மனிதனே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? யோவேல் சொன்னார், வாங்க எனக்கு ஒரு வழி தெரியும். என்ன பண்ணலாம் ஐயா? என்ன பண்ணலாம் சொல்லுங்க தம்பி. அழுலாம் வாங்க, நம்ம உபவாசம் இருக்கலாம் வாங்க, ஜெபம் பண்ணலாம் வாங்க. ஊழியக்காரர்களே, பலிபீடத்திற்கும் பிரகாரத்துக்கும் மத்தியில் நின்று அழு, உன் ஜனங்களுக்காக அழுங்க ஐயா. ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார், திருச்சபையே உன் ஊழியக்காரன் உனக்காக அழவில்லை என்று சொன்னார். அந்த ஊழியக்காரனுக்காக திருச்சபையாகிய நீ அழு. அழ வேண்டும். திருச்சபை போதகர்கள் அழ வேண்டும். திருச்சபை மக்கள் கர்த்தரிடத்தில் அழ வேண்டும். அழலாம் வாங்க, எல்லாரையும் கூப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு எக்கால சத்தத்தை எழுப்புகிறான். அந்த எக்கால சத்தம் என்ன சத்தம் தெரியுமா? கொண்டாட்டத்திற்காக ஊதப்பட்ட எக்கால சத்தம் அல்ல, ஜெயதோனியை பிரதிபலிக்க ஊதப்பட்ட எக்கால சத்தம் அல்ல. அந்த எக்கால சத்தம் எதுக்கு தெரியுமா? வாங்க நம்ம எல்லோரும் கூடி கர்த்தருடைய சமூகத்தில் அழலாம், அழுது ஒப்பு கொடுக்கலாம் வாங்க என்று சொல்லி அழைக்கிறான். எத்தனை முறை நாம் பார்க்க முடியும்? அதுவும் கூட இதே புஸ்தகத்தில். வாங்க அழலான்னு சொல்றார். பாருங்க, வாசிக்கலாம். யோவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆசாரியர்களே ரெட்டுடுத்தி புலம்புங்க. பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே, பலிபீடத்தின் பணிவிடைக்காரர்களே அலறுங்கள், அலறுங்கள். என் தேவனுடைய தொண்டரே, நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரெட்டுடுத்தவர்களாய் ராத்தங்குங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியையும் வானபலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. எதுக்கு தெரியுமா? எல்லாம் வெட்டிக்கிளி தின்றுச்சு. கொடுக்க ஒரு பானபலியும் இல்லை, போஜன பலியும் இல்லை, ஒரு விதை தானியங்களும் இல்லை, எல்லாம் இழந்தனர். வாஸ்து பார்க்கலாம். They lost wine, they lost oil, they lost wheat, they lost grain, they lost palm tree, they lost apple tree, they just lost every tree there. எல்லாம் இழந்தனர்கள், எல்லாம் இழந்தாங்க. கடைசியா ஆராதனையும் நின்று போச்சு. எதுக்கு? கொடுக்க ஒன்றும் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், ஆசாரியர்களே அழுங்க. யோவேல் கூப்பிட்டு சொல்ற, ஆசாரியர்களை வாங்க, மூப்பர்களை வாங்க, குடிகளை, ஜனத்தின் குடிகளை வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து அழலாம். அதுதான் இன்றைய பகுதி. இப்போ வாசிங்க யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். இப்போ புரியும் பாருங்க உங்களுக்கு. 15ஆம் வசனம் தொடங்கி வாசிக்கலாம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். ஜனத்தை கூட்டுங்க, அனௌன்ஸ்மென்ட் பண்ணுங்கன்றாங்க. ஜனங்களை கூப்பிடுங்க. சபையை பரிசுத்தப்படுத்துங்க, சபையாரை பரிசுத்தப்படுத்துங்கள். முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டி வாங்க. மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. ஒருவேளை நாம இப்படி அழுது புலம்பி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாமே வெறுமையாக்கி விழுந்து கிடக்கிறதை பார்க்கிற தேவன் மனம் இறங்க வாய்ப்புகள் உண்டு. ஏன் ஜனங்கள் நம்மை பார்த்து எங்கே உன் தேவன் என்று சொல்ல நாம் அனுமதி கொடுக்க வேண்டும்? ஏன் நம்மை பார்த்து ஜனங்கள் எங்க உங்க தேவன் எங்க தேவன் என்று யாரும் சொல்லாதபடிக்கு ஏன் நாம் இப்பொழுதே ஒப்பு கொடுக்க வேண்டாம்? ஏன் இப்பொழுதே அழுகையோடும், இன்னமும் தெரியல, இந்த வாரம் ஃபுல்லா, இந்த மாசம் ஃபுல்லா நமக்கு என்னதான் வருது? அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் கர்த்தர் பக்கமாய் திரும்புங்கள். Let us turn to the Lord. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் என்னோடு கூட இடைப்படுகிறார். கவனித்து பாருங்களேன். அப்போ வேதாகமத்தில்
யோவேல் ஜனங்களுக்கு சொன்னது இதுதான். என்ன சொன்னாரு? வாங்க, அலருங்க, உபவாசம் இருங்க, ஜெபம் பண்ணலாம், இதெல்லாம் சொன்னாங்க. ஜனங்கள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆரம்பிச்சாங்க தெரியுமா? ஓ, யோவேல் சொல்லிட்டாரு, இப்போ என்ன பண்ணணும்? கர்த்தர் ஒருவேளை தன்னுடைய மனதை மாத்திப்பாரு, வாங்க நம்ம எல்லாரும் அழுது ஜெபம் பண்ணலான்னு சொல்லி என்ன பண்ணாங்க தெரியுமா? எல்லாரும் சட்டை கிழிச்சுக்கிட்டாங்க. என்ன பண்ணாங்க? எல்லாரும் சட்டை கிழிச்சிட்டாங்க. சட்டை கிழிப்பது என்பது என்ன அர்த்தம் தெரியுமா? It is an outward expression of an inward emotion. உள்ளான ஒரு மனுஷனுக்குள் உண்டாகுகிற என்ன சொல்லலாம், இமோஷன்ஸுக்கு, உணர்வுகளை வெளிப்படுத்தும் வண்ணமாக சில நேரங்களில் துக்கம் அடங்காத போது சட்டைகளை கிழித்து கொள்ளுவார்கள். உதாரணத்துக்கு ஒரு 2-3 மட்டும் வேகமாக சொல்றேன், கேட்டுக்கங்க. யோபு புஸ்தகத்தை நாம் வாசித்து பார்த்து இருக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 21 நினைக்கிறேன். யோவேல் 1:20 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே வசனம் எழுதியிருக்கோம். யோபு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து, தன்னுடைய மிருக ஜீவன்களை எல்லா காரியங்களை குறித்து கேட்ட மாத்திரத்தில் என்ன பண்ணாரு? தன் சட்டையை கிழித்து கொண்டு அழுதான். ஐயோ, சட்டை கிழித்து கொண்டு தன் முகத்தை தரையோடு கூட ஒட்டி வைத்து கொண்டான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொன்னான். நல்லா கேட்டுக்கங்க. தாவீது சவுலும் யோனத்தானும் மலைகளின் மேல் மரித்ததை கேள்விப்பட்ட போது சட்டையை கிழித்து கொண்டு அவர்களுக்காக துக்கம் பாடினான். He lamented for Saul and Jonathan. நல்லா கேளுங்க, சட்டை கிழிச்சுக்கிறத குறித்து பேசுறேன். அது மாத்திரம் அல்லையா, நீங்கள் வேதாகமத்தில் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பவுலும் பர்னபாவும் 2 பேரும் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் ஒரு ஊருக்கு கடந்து போறாங்க. அங்க பவுலையும் பர்னபாவும் செய்த அற்புதங்களை கண்டு தேவன் மனுஷர்களாக இறங்கி வந்துட்டாருன்னு சொல்லி அவர்களுக்கு பலி செலுத்த போவாங்க. ஐயோ, இது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் மனுஷர்களாகி எங்களுக்கு கொடுக்கலாமா என்று சொல்லி தடுக்க போகி அவர்கள் செய்தது முதல்ல என்ன தெரியுமா? வஸ்திரங்களை கிழித்து கொண்டார்கள். வஸ்திரங்களை கிழித்து கொண்டார்கள். தம்பி சொன்னது போல யோசுவாவும் காலேபும் கூட ஜனங்கள் எல்லோரும் கர்த்தர் விரோதமாய் முறுமுறுக்கிற போது இப்படி முறுமுறுத்து ஆசீர்வாதத்தை இழந்து போகாதீங்கன்னு சொல்லி துக்கத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாய் சட்டைகளை கிழித்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, அதே யோசுவா புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் ஆயி என்கிற பட்டணத்தின் மேல் தோல்வியை கண்டபோது யோசுவாவும் இஸ்ரவேலின் எல்லா மூப்பர்களும் சட்டையை கிழித்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தார்கள். அப்போ சட்டையை கிழிச்சா என்ன அர்த்தம்? துக்கம்னு அர்த்தம். சட்டை கிழிச்சா என்னன்னு அர்த்தம்? இன்னைக்கு கிழிச்சுக்கிறதீங்க, இன்னைக்கு கிழிச்சா பைத்தியம்னு அர்த்தம் உங்களுக்கு. ஆமா, கிழிக்க கூடாது. அதுதான் செய்தி இன்னைக்கு. அப்படி சட்டை கிழிக்கிறது தான் துக்கம்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சட்டை மீதியா இருந்திருக்குமா? யோசித்து பாருங்க. இருக்கிற சட்டெல்லாம் கிழிஞ்ச சட்டையில தான் வந்திருக்கணும் நாம் எல்லாருமே. ஆமா, புத்தி பேதளித்தது என்று நினைப்பாங்க. இன்னைக்கு நான் என் கண்ணால ஒரு சகோதரன் அப்படி செய்ததை நான் பார்த்தேன். அவன் துக்கம் தாங்க முடியவில்லை, தன் சட்டையை கிழித்து கொண்டு அழுதான். உண்மை அது துக்கமே. அந்த துக்கத்தை கர்த்தர் தீர்த்து இன்றைக்கு கர்த்தர் அருமையாய் நடத்தி வருகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவ பிள்ளைகளை கேட்டுக்கங்க. அது என்ன தெரியுமா அர்த்தம்? அது என்ன அர்த்தம் தெரியுமா? துக்கம் நிரம்பி என்ன செய்கிறது என்று தெரியாது, என்ன செய்வதென்று தெரியாது. துக்கம் நிறைவினால் சட்டைகளை கிழித்து கொள்வார்கள். ஒன்னே ஒன்று மட்டும் வாசிக்க நேரம் பத்தாது. ஆகாபு என்கிற ஒரு மனிதனும் உண்டு. எலியா வந்து சொல்லுவார், ஆகவே நீ நாபோத்துக்கு செய்ததை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார், நீ பார் அப்படின்னு சொல்லுவார். என்ன பண்ணுவான் தெரியுமா? ஆகாப் உடனே சட்டையை கிழித்து கொண்டு அழுவான். கர்த்தரும் எலியா இடத்துல வந்து சொல்லுவார், எலியா ஆகாப பாத்தியா, நான் சொன்னதை கேட்டு உடனே என்ன பண்ணா? சட்டையை கிழிச்சுக்கிட்டு பூமியில தன் முகத்தை வைத்து கொண்டு அழுகிறான். மனம் திரும்பிட்டான். சரி போட்ட விடு, அவனுடைய நாட்களில் செய்யாம பிறகு செய்யலாம் அப்படின்னு விட்டுட்டார். அப்போ ஜனங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளும் ஒரு பிம்பம் இருந்துச்சு. என்ன? துக்கம் நிரம்பி சட்டையை கிழிச்சுக்கிட்டு அழுதா யார் பார்க்கறா அப்படின்னு நினைச்சாங்க. அதனால யோவேல் சொன்னது கேட்ட பின்பு ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க? சட்டையை கிழிச்சுக்கிட்டு ஆளாளுக்கு அழுதாங்க. வாசிக்கலாம். யோவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் யோவேல் சொல்லுகிறார், எப்படி செய்யணும்னு சொல்றார் பாருங்க. யோவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் தன் பாலிய வயதில்
புருஷனுக்காக ரெட்டுடுத்திருக்கிற பெண்ணை போல ரெட்டுடுத்தி கொள்ளுகிற பெண்ணை போல ரெட்டுடுத்தி கொள்ளுங்க. அடுத்தது வாசிக்கலாம் 13ஆம் வசனம். ஆசாரியர்களே ரெட்டுடுத்தி புலம்புங்கள். ரெட்டுடுத்திக்கங்க. ரைட். அடுத்தது அதே 13ஆம் வசனத்தின் பகுதி. என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரெட்டுடுத்தினவர்களாய் ராத்தங்குங்கள். ராவெல்லாம் உட்காருங்க. நைட்டு பிரேயர் பண்ணுங்க. என்ன பண்ணிட்டு ரெட்டுடுத்தி ராவ் ஜபம் பண்ணுங்க. ஆசாரியர்களை ரெட்டுடுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்துருங்க. ஒரு கன்னிகை தனக்கு நியமிக்கப்பட்ட புருஷன் மரித்தால் எப்படி அழுவா, அப்படி போய் ரெட்டுடுத்தி அழுங்க அப்படின்னு யோவேல் சொன்னார். இவங்களும் உடனே வந்து அலங்காரமான வஸ்திரங்களை எல்லாம் விட்டு என்னத்தை உடுத்திட்டாங்க, ரெட்டுடுத்திக்கிட்டாங்க. யாரு மாதிரி? யோனா நாட்களிலே நினிவே ஜனத்தை போல ராஜா தொடங்கி சின்ன பிள்ளைங்க வரைக்கும் ரெட்டுடுத்திக்கிட்டாங்க. என்ன நினைப்பு? கர்த்தர் ஒருவேளை வரக்கூடிய நிந்தனையே நீக்கிடுவாருங்க. எல்லாரும் ரெட்டுடுத்திக்கிட்டாங்க. இவன் ரெட்டை மாத்திரம் தான் உடுத்துனான், ஆளு மாறலை. என்ன நான் எழுதியிருக்கிற பாருங்களேன், உங்களுக்கு காட்டுறேன். பட் the people tore cloth, but it was just a tradition for them since they have heard lot about them. நல்லா கவனிங்க. And tore cloth, same person. They tore the cloth, same person tore the cloth, same person but sackcloth. ஆடைகள் மாறதே தவிர ஆளு மாறல. என்ன நினைச்சான்? சட்டையை கிழிச்சுக்கிட்டா துக்கம்னு அர்த்தம். அப்ப யார் இறங்கிடுவா? அப்ப இந்த வேஷங்களை நீ மனுஷனுக்கு முன்னாடி போடலாம். உன் வஸ்திரத்தை கண்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆள் பாதி, ஆனா என் அப்பா கிட்ட ஆளு தான் முழுசு. புரியுதா உனக்கு? மனுஷன் முகத்தை பார்க்கிறான். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுது, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இவங்க பார்க்கிற போது தேசமே ரெட்டுடுத்தி, சபையாரெல்லாம் ரெட்டுடுத்தி உக்காந்து இருக்கிறாங்க. அப்போதான் கர்த்தர் யோவேலுக்கு சொன்னார், யோவேலே போய் இந்த ஜனங்களுக்கு சொல்லு. இப்போ வாசிக்கலாம் இந்த நாளுடைய வசன பகுதி 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். இந்த நாளுடைய செய்தியை இப்ப சொல்ல ஆசைப்படுகிறேன். rend your heart. இருதயம் கிழிக்கப்படட்டும், இருதயங்கள் கிழிக்கப்படட்டும். வஸ்திரங்கள் அல்ல, இருதயங்கள் கிழிக்கப்படட்டும். இவன் மனம் திரும்புதல்னா என்ன நினைச்சிட்டான்? வஸ்திரத்தை கிழிச்சிட்டா போதும். மனம் திரும்புதல்னா என்ன? சாக்க உடுத்திக்கிட்டா போதும். மனம் திரும்புதல்னா என்ன நினைச்சிடறோம் இன்னைக்கு நம்ம அநேகர்? சொல்லுங்க பார்க்கலாம். மனம் திரும்புதல்னா நாம என்ன நினைச்சிடறோம்? பிரதர், மனம் திரும்புதல்னு சொன்னா நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். மனம் திரும்புதல் என்று சொன்னால் நாங்கள் 2 வேளை சாப்பாடு சாப்பிட மாட்டோம், உபவாசம். மனம் திரும்புதல் என்று சொன்னால் இன்னைக்கு அநேகருடைய உபவாசங்கள் அப்படித்தான் உண்டு. எப்படி? வஸ்திரங்களை கிழித்து கொள்வது போல நம்ம வஸ்திரத்தை கிழிக்க மாட்டோம். நாம் எப்படி பண்ணுவோம்? உபவாசம். எதுக்குங்க? மனம் திரும்புகிறங்க. உண்மைக்கு மனம் திரும்பினீங்களா? இல்லைங்க, அதே ஆளு தான். வஸ்திரம் மட்டும்தான் வேற. அதே ஆளு தான், வஸ்திரம் வேற. அவனுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதே ஆளு தான் கிழிஞ்ச வஸ்திரம், அதே ஆளு தான் சாக்கு வஸ்திரம். நமக்கு எப்படி? நான் சொல்லவா? அதே ஆளு தான், நான் சொல்லுங்க, அதே ஆளு தான் தண்ணீரில் நினைந்து போன ஈரமான வஸ்திரம். என்ன அர்த்தம் தம்பி? கண் தொடச்சாங்களா? இல்லை, கவனிங்க. அதே ஆளு தான், ஆனா வஸ்திரம் எப்படி? நனைஞ்சு இருக்கு. அவ்வளோதான். நீ ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற, ஆனா அதே ஆளு தான், ஆனா வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு. என்ன அர்த்தம்? அதே ஆளு தான். அவன் சாக்கு உடுத்துனான், ஆனா ஆள் அதே ஆளு தான். சட்டையை கிழிச்சுக்கிட்டான், ஆனா ஆள் அதே தான். இங்க கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீ காய்ந்திருந்த ட்ரெஸ்ல இருந்த, நான் மனம் திரும்பன்னு சொன்னேன், நீ அந்த தொட்டிக்குள்ள இறங்கி ஏறிட்ட, இப்போ நீ அதே ஆளு தான், ஆனா சட்டை மட்டும் நனைஞ்சு இருக்குடா. அடுத்தது என்ன சட்டையும் இருக்கு? வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட், ஆனா ஆளு அதே ஆளு தான். இப்ப சொல்லுங்க, எங்களுக்கு கிறிஸ்தவர்கள், நாங்க சபைக்கு போகிறவர்கள், சபை பேரை சொல்லிப்போம், இந்த சபைக்கு போகிறவர்கள், ஆனா ஆளு அதே ஆளு தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை.
அதில் எந்த மாற்றமும் இல்லை பிரதர். எங்களுக்கு நாங்கள் அன்னைக்கு எப்படியோ அப்படிதான் இன்னைக்கும், மாற்றமே கிடையாது. அப்படி உள்ள ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு யோவேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் திருச்சபையாகிய நமக்கு சொல்லுகிறது என்ன தெரியுமா? உன்னுடைய வஸ்திரத்தை அல்ல, உங்களுடைய இருதயத்தை கிழியுங்கள். இருதயத்தை கிழிக்கணும். சாக்க மாட்டிக்கிறது மட்டும் அல்ல. அவங்களுக்கெல்லாம் சாக்குத்தானே மாட்டியிருந்தாங்க, அவங்க சாக்கும் மாட்டியிருந்தாங்க, உள்ள இருதயமும் கிழிக்கப்பட்டிருந்துச்சு. அதனால தான் கர்த்தர் அவங்க ஜெபங்களை கேட்டார். நாம் ஒரு பாதியை பண்ணுற ஆட்கள் மறு பாதியை விட்டுருவோமே. அதுக்கு தான் யோவேல கொண்டு சொன்னார், வஸ்திரங்கள் அல்ல, எதை கிழிக்கணும்? இருதயங்களை கிழிங்க, இருதயங்களை கிழிங்க. ஒரு பாதியை மாத்திரம் பற்றி கொள்ளக்கூடாது. கவனித்துக் கொள்ளுங்க. கேட்டு வஸ்திரங்களை கிழித்து கொள்ளாதவர்களும் உண்டு. நேரம் பத்தாது, வேண்டாம், நம்ம வேகமாய் கடந்து போகலாம். சரியா? அப்ப இந்த நாளுடைய தலைப்பு என்ன? வஸ்திரங்கள் அல்ல, இருதயம் கிழிக்கப்படட்டும். என்னோட சேர்ந்து சொல்லுங்க, வஸ்திரம் அல்ல, இருதயங்கள் கிழிக்கப்படட்டும். வெறும், என்னோட சேர்ந்து சொல்லுங்க, வெறும் உபவாசம் ஜெபம் அல்ல, வெறும் கூட்டம் அல்ல, வெறும் சபை கூடுகை அல்ல, உண்மையான மனம் திரும்புதல் இருக்கணும். இருதயம் கிழிக்கப்படணும். அப்பதான்யா கர்த்தருடைய இரக்கத்தை நீங்களும் நானும் பெற முடியும். இல்லைன்னு சொன்னா நாட்கள் அப்படியே கடந்து போகும். நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக வெட்கத்தோடு தான் நிற்கப்பட வேண்டும். அதை தான் நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ எப்படிங்க இருதயத்தை கிழிக்கிறது? எப்படி இருதயத்தை கிழிக்கிறது? அதை சொல்லுங்க. இருதயத்தை கிழிங்கன்னு சொன்னீங்க, சரி சந்தோஷம். எப்படி இருதயத்தை கிழிக்கிறது? எப்படிங்க இருதயத்தை கிழிக்கிறது? கவனித்துக் கொள்ளுங்கள். இருதயத்தை கிழிங்கள் என்று யோவேலை கொண்டு சொல்லுகிறார் என்று சொன்னால் அதுக்குண்டான அர்த்தம் தான் என்ன? நல்லா கவனிங்க. எரேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அங்கே எரேமியாவும் ஜனங்களுக்கு சொன்னது அதே செய்திகள் தான். என்னது? உங்கள் இருதயங்கள் கிழிக்கப்படட்டும். எப்படி கிழிக்கணும்? வாசிக்கலாம். எரேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எகிப்தையும் யூதாவையும் ஏதோமையும் அம்மன் புத்திரரையும் மோவாபையும் கடைசி எல்லைகளிலுள்ள வண்ணாந்திர குடிகளான யாவரையும் தண்டிப்பேன். புறஜாதியார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். ஒரு பாதிய பண்ணுவாங்க, மறு பாதிய பண்ண மாட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? சட்டைய பண்ணுவாங்க, உள்ள இருதயத்தை சட்டை பண்ணிக்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? They will always be concerned about the outward things. They will not have concern about the inward thing. எப்படிங்க என் இருதயத்தை எப்படிங்க கிழிக்கட்டும்? இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி பண்ணலாம்? இப்படி யோசிக்கணும். கர்த்தர் என்ன சொன்னாரு? இஸ்ரவேல் புறஜாதியார் எல்லாரும், உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் விருத்த சேதனம் இல்லாத ஒரு கூட்டம். கர்த்தருடைய ஜனம் மட்டும் விருத்த சேதனம் உள்ள கூட்டம். அது சரீரத்தின் அடையாளம். ஆனா அதே ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இவங்க இருதயம் விருத்த சேதனம் இல்லாதது. ஒரு பாதி இருக்கு. அதாவது இயேசு சொன்னது போல சொல்லணும்னா, இவர்கள் பாத்திரத்தை வெளியில சுத்தம் பண்ணுவாங்க, ஆனா எங்க சுத்தம் பண்ண மாட்டாங்க? உள்ள சுத்தம் பண்ண மாட்டாங்க. உள்ள சுத்தம் பண்ணுப்பா, வெளியில தன்னால சுத்தமாகும். புரியுதா உங்களுக்கு? ஆமா, இவன் வெளியில மட்டும்தான் அடையாளத்தை வச்சிருந்தான். நாங்க கர்த்தருடைய ஜனங்கள், எங்களுக்கு அந்த அடையாளத்தை கர்த்தர் கொடுத்து இருக்கிறார், நாங்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லி சுத்திட்டு இருந்தாங்க. பாருங்களேன், இங்கே எரேமியாவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் இருதயம் என்னாகல? கிழிக்கப்படல. It was not torn. The heart is still not torn. It has to be torn. We have to tear it. Nobody else will do it. இந்த இருதயத்தை யார் கிழிக்கணும்? சொல்லுங்க, யார் கிழிக்கணும்? நம்ம இருதயத்தை நாம தான் கிழிக்கணும். வேற யாரும் கிழிக்க முடியாது. தேவன் கிழிக்க மாட்டார். நாம தான் போகணும். கர்த்தரிடத்துல நாம தான் போய் சேரணும். என் இருதயம் கிழிக்கப்படட்டும் ஆண்டவரே. எப்படி கிழிக்கப்படும்? சொல்லுங்க பார்க்கலாம். தம்பி பாருங்களேன், எபிரியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வேதம் சொல்லுவோம், கர்த்தருடைய வார்த்தை என்ன? பட்டயம்.
சரியா? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அந்த வார்த்தை நேரா வரும். அதை ஏத்துக்கிட்டா என்ன பண்ணும் தெரியுமா? அதை உன்னை கிழிக்கும். உன்னுடைய சுயத்திலிருந்து உன்னை கிழிக்கும். உன்னுடைய பழக்கத்திலிருந்து உன்னை கிழிக்கும். கிழிக்க கூடாது, நாங்க கூடவே இருந்தது எப்போத்துல இருந்தோ, நாங்க அப்படித்தான் பிரதர், நாங்கெல்லாம் மாற மாட்டோம். வெரி குட், பிரச்சனை இல்லை. நீ எப்படிப்பட்ட அடையாளங்களை வெளித்தோற்றமாக வைத்து கொண்டாலும் சரி, நீங்கள் இருதயத்தில் இன்னமும் விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் நாம் காணப்படுவோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேரா வரணும். நம்ம என்ன பண்ணும்? கிழிக்கும். ஐயோ வலிக்கத்தான். ஆமா வலிக்கும். ஆமையா வலிக்கும். நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன் தானே, ஒரு நல்ல டிசிப்ளின், வலிக்காம கத்துக்கக்கூடிய ஒரு நல்ல டிசிப்ளின் சொல்லுங்க பார்க்கலாம். Every good discipline will always have pain to it and we out to learn it. நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். எல்லா நல்ல பழக்கத்திற்கும் நாம கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். சீக்கிரமா எந்திரிக்க கஷ்டம், நேரத்துக்கு ஜெபம் பண்ண கஷ்டம், நேரத்துக்கு சாப்பிட கஷ்டம், ஒரு சின்ன வாக்கிங் போனா உடம்புக்கு நல்லது கஷ்டம். நீ எதை வேண்டாலும் நீங்க தேடி பாருங்க. எவ்ரிதிங் இஸ் பெயின்ஃபுல் ஃபார் அஸ். எவ்ரிதிங் இஸ் பெயின்ஃபுல் ஃபார் அஸ். நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. அப்போ எதையா என் இருதயத்தை கிழிக்க செய்யும்? இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற போது இந்த வசனம் நம் இருதயத்தை கிழிக்கும். ஒப்பு கொடுக்கணும் அதுக்கு. ஐயோ பிரதர் அப்படி குத்துது பிரதர், கர்த்தருடைய வசனங்கள். ஆமா குத்துட்டும்யா, அது நமக்கு நல்லது. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் என் தலையின் மேல் கொட்டட்டும், அது எனக்கு அபிஷேக தைலமா இருக்கும்யா. கொட்டட்டும்யா, கர்த்தர் கொட்டட்டும்யா, பரவாயில்லையா. கர்த்தர் என்னைக்கு கொட்டலையோ அன்னைக்குதான் பயப்படணும். அது வரைக்கும் நீங்களும் நானும் பாக்கியமுள்ள ஜனம். அடிச்சாலும் உதைச்சாலும் மிதிச்சாலும் உறவு இருக்குன்னு அர்த்தம். என்னைக்கு ஒன்றும் நடக்கலையோ அப்போ தேவனுக்கும் நமக்கும் என்ன இல்லைன்னு அர்த்தம்? உறவே இல்லைன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஆமா, கவனித்துக் கொள்ளுங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தை தான் நாம் இடம் கொடுக்கிற போது அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தை கிழிக்கும். அதுதான் நம்முடைய இருதயத்தை விருத்த சேதனம் உள்ளதாய் மாற்றும். அவருடைய எதிர்பார்ப்புகளுக்கு நம்ம ஈந்துகிற போது, அவர் நம்மிடத்தில் சொல்லுகிற வசனங்களுக்கு அவர் மேல் அன்பா இருக்கிறதுனா நாம் கை கொள்ளுகிற போது நம்முடைய இருதயம் கிழிக்கப்படும். நம்முடைய இருதயம் கிழிக்கப்படும். கவனித்துக் கொள்ளுங்க. இன்றைக்கும் கூட அநேகர் இவ்விதமாகத்தான் கர்த்தரிடத்துக்கு மனம் திரும்பணும்னு நினைச்சாலும், நான் கர்த்தர் தெரியாத ஜனங்களுக்காக பேசல, கர்த்தரை அறிந்த கர்த்தருடைய திருச்சபையாகிய அவருடைய மனவாட்டியாகிய திருச்சபைக்கு பேசுகிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட கர்த்தருடைய நாள் உண்டுன்னு தெரியும், உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. இவங்க எல்லாரும் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு வந்தாங்க. யோவேல் அவங்கள பார்த்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? யோவேல், வஸ்திரங்கள் அல்ல, உங்கள் இருதயங்களை கிழிங்கன்னு சொன்னாங்க. இதே போல ஒரு கூட்டம் யோவானுக்கிட்டையும் வந்துச்சு. யோவான் என்ன சொன்னார் தெரியுமா? வெறியின் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை சொன்னது யார்? ஞானஸ்தானம் எடுத்துட்டா நியாய தீர்ப்பு வராதுன்னு நினைச்சிட்டீங்களா? நீங்க மனம் திரும்பினீங்க என்பதற்கு ஏற்ற சொல்ல மாட்டீங்களா கனிகளை கொடுங்க. லூக்கா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க வேகம். அங்க யோவேல் கிட்ட எப்படி வந்தாங்க? கிழிஞ்ச வஸ்திரத்தோட வந்தாங்க. யோவேல் சொன்னார், இதல்ல, இருதயத்தை கிழிங்க. இங்க யோவானு கிட்ட வராங்க. எதுக்கு? நான் சொன்னேன்ல, அதே ஆளு தான், ஆனா சாக்கு போட்ட ஆள். இப்போ இங்க அதே ஆளு தான், ஆனா ஈரமான துணி. அவ்வளவுதான் விஷயம். வாசிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம், லூக்கா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். 7-8. அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெரும்படித்தான் வந்தாங்க. யோவானை எதிர்த்து வரல. யோவானை எதிர்த்து வரல, ஞானஸ்தானம் எடுக்கத்தான் வராங்க. புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, புறப்பட்டு வருகிற திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவர், உங்களுக்கு வழி சொன்னது யாரு? இந்த ஞானஸ்தானம் எடுத்தா நீங்க பரலோகத்துக்கு போயிருவீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தருடைய கோபாக்கின உங்க மேல வராதுன்னு நினைக்கிறீங்களா? ஞானஸ்தானம் பரலோகத்துக்கு நுழைவு சீட்டு அல்லப்பா. ஞானஸ்தானம் எடுத்துட்டு அவ்வளவுதான், ரைட், இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா பரலோகத்துக்கு போயிடுவோம். அப்படியெல்லாம் கிடையாது. அதான் யோவான் சொல்றார். அப்படிப்பட்ட நினைப்புல வரீங்களா? வராதீங்க. அப்ப என்னங்க செய்யணும்?
அதுக்கு யோவான் சொல்றார், வாசிங்க. மனம் திரும்புதலுக்கு நீங்கள் உண்மையாகவே மனம் திரும்பினது உண்மையானால், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி காட்டியா. நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு இணைந்தது உண்மையானால் ஒரே ஒரு வழிதான் நாம அடையாளம் காட்ட முடியும். என்ன? கனி கொடுக்கறதுல. இயேசு கிறிஸ்து செடி, நாம யாரு? கொடி. புரியுதா உங்களுக்கு? நாம கொடி. அவரோடு கூட இணைந்தது உண்மையானால் அது எங்க அடையாளம் தெரியும்? இங்க காட்டுப்பா. நீ உண்மைக்கே அந்த கொடியில தான் சேர்ந்த ஆளானா இங்க கனியில காட்டுங்க. ஏன்னா நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காதுப்பா. உன் கனிகளால நம்ம அறிஞ்சிருவோம்ப்பா. லூக்கா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல வேதம் சொல்லுது, எந்த மரமும் தன் கனிகளால் அறியப்படும். எந்த மரமும் தன் கனிகளால் அறியப்படும். நல்லா கவனிங்க. அப்போ வேதாகமத்தில் கனிகள் காண்பிச்சு கொடுறோம். நாம உண்மைக்கு மனம் திரும்பினவர்களா அல்லது சட்டைய போட்டவங்களான்னுட்டு. புரியுதா உங்களுக்கு? சாக்க மேல போட்டவங்களா அல்ல வஸ்திரத்தை கிழித்துட்டு திரிகிறவர்களா உண்மையாகவே மனம் திரும்பினவர்களா? எப்படிங்க தெரியும்? 3 பேரும் சாக்கு போட்டிருக்கிறான். 3 பேர் இங்க நிக்கிறான். ஒருத்தன் வஸ்திரத்தை கிழிச்சிருக்கிறான், ஒருத்தர் சாக்க போட்டிருக்கிறான், இன்னொருத்தனும் சாக்க போட்டிருக்கிறான். யார் மனம் திரும்பினவங்க? இதுல எல்லாருமே மனம் திரும்பினாங்க பிரதர். எப்படி சொல்லுவீங்க? உண்மைக்கு எல்லாருமே மனம் திரும்பி இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரோட நாம மகிமைப்படட்டும். ஆனா எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க ஐயா? அதாவது ஒருத்தர் எரேமியா புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 36ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல எரேமியா வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க போய் சொல்லுவாங்க, ஒரு நியாய தீர்ப்பு வரும். ஆனா என்ன பண்ண மாட்டாங்க தெரியுமா? சட்டையெல்லாம் கிழிக்கவும் மாட்டாங்க, சாக்கு வஸ்திரத்தை போடவும் மாட்டாங்க. இல்லைங்க, நாங்க அப்படியே தான் இருப்போம். பரவாயில்ல, இவனை பார்த்த உடனே என்ன கண்டுபிடிச்சிடலாம்? இவன் மனம் திரும்பாத ஆளு, இவனுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை, ரைட், விட்டுருங்க. ஆனா இன்னொரு கூட்டம் இருக்கு. இவங்க யாரு? எல்லாருமே சாக்கு வஸ்திரத்தை போட்டு இருக்கிறவங்க. உங்களுக்கு புரியுதா புரியலையா? சரி, இது வாசிருங்க வேகமா. எரேமியா புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 24ஆம். ராஜாவாயினும் அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட ராஜாவாகிலும் அவனுடைய சகல ஊழியக்காரர்கள் ஆகிலும் பயப்படவும் இல்லை. என்ன பண்ணல? பயப்படவும் இல்லை. கர்த்தருடைய நாள் இப்படி வரப்போகுது, அப்படி வரப்போகுதுன்னு எல்லாம் சொன்ன பின்பும் இவங்க என்ன பண்ணல? பயப்படவும் இல்லை. தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொள்ளவும், வஸ்திரத்தை கிழித்து கொள்ளவும் இல்லை. என்ன சொன்னாங்க? ஸ்ட்ரைட் ஆன்சர், இட் இஸ் ஓகே, we will manage. இன்னொரு கூட்டம் இருக்கு, ஐயோ அப்படியா, வாங்க நம்ம ஏதுக்கோ என்ன பண்ணிடுவோம்? மனம் திரும்பிடுவோம், வாங்க. ஏதுக்கோ நாம ஞானஸ்தானம் எடுத்துருவோம், வாங்க. ஏதுக்கோ நாம சபைக்கு போயிடுவோம், வாங்க. இங்கேயும் போயிடுவோம், அதையும் செஞ்சிருவோம். இது இல்லைன்னா அது காப்பாத்திரட்டும், வாங்க போவோம் அப்படின்னு வந்தான். இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் உண்மையாய் மனம் திரும்பி கர்த்தருக்காய் காத்திருக்கிற கூட்டம். 3 கூட்டமும் இருக்கு. வஸ்திரத்தை கேட்டும் கிழித்து கொள்ளாத ஒரு கூட்டம். இவன் வஸ்திரத்தையும் கிழிக்காத கூட்டம். இது வஸ்திரத்தை மட்டும் கிழித்த கூட்டம். இது இருதயத்தை கிழித்த கூட்டம். எது வேணும் இன்னைக்கு? எதியா வேணும் இன்னைக்கு? இருதயத்தை நிச்சயமா கிழிச்ச ஆட்கள் எத்தனை பேர் இங்க? நாம. நான் இல்லை பிரதர், என் பிள்ளை பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இருதயம் கிழிக்குது பிரதர். நீ கிழிக்கலன்னா அவன் கிழிப்பான். அதுக்கு பெஸ்ட் என்ன பண்ணிடலாம்? ஆமா பிரதர், அவன் பேசுற அப்பா அம்மா வயிறு தெரிச்சு இல்லையா? உண்மைக்கு சொல்றேன், நான் அதை வேடிக்கையா சொல்லலை. அந்த ஒரு அம்மா ஒரு பிள்ளைய பத்தி போய் சொல்லுவாங்களா? அந்த பிள்ளைய பத்தி அந்த அம்மா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஊழியக்காரன்றதுனால சொல்றாங்க. நான் அதனால தான் என் கூட நெருங்கி இருக்கிறவங்களுக்கும் நான் ஒரு நாளும் சொன்னதில்லை. ஐ ஹவ் நாட் ரிவீல்டு எனிதிங் டு எனிஒன் அன்டில் தே ரியலி நீட் டு நோ. சில காரியங்கள் ராஜாக்கு தெரிஞ்சே தெரியணுன்ற போது தான் சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அந்த தாய் சொல்லுவான், என் பிள்ளை என்ன சொன்னாங்க தெரியுமா பிரதர்? என் பிள்ளை என்ன சொன்னா தெரியுமா பிரதர்? என்னைய பார்த்து அவங்க அந்த வார்த்தையை சொல்லி காமிச்சுமா, சொல்லாதீங்கம்மா, விட்டுருங்கம்மா, அதோடு விட்டுருங்க. ஐ ஜஸ்ட் ஸ்டாப்டு தம் தேர் ஒன்லி. பேரண்ட்ஸோடைய வயிற்றுச்சு. பிள்ளைங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்பா அம்மா வந்துட்டு மனசார சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், உன் தகப்பன் தாய் உன் நிமித்தமாய் வயிறு எறிவாங்கன்னு சொன்னால் உன்னுடைய எதிர்காலங்களுக்கு அது நல்லதில்லை தம்பி. நிச்சயமாக அது நல்லதில்லடா தங்கச்சி, கேட்டுக்க.
அதை மட்டும் நல்லா காது கொடுத்து கேட்டுக்க. இட் இஸ் நாட் குட் ஃபார் யூ. இட் வில் நெவர் பி எ பிளெஸிங் ஃபார் யூ. நாங்கள்லாம் இப்போல்லாம் திருமணமாய் எங்களுக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்குது, எப்படின்னா இருக்கட்டும், மதிக்க கற்றுக்கங்க. You don't have to obey everything that they say until it is not in the Lord. It is okay. You don't have to obey. கர்த்தருக்குள் இல்லை பிரதர், அவங்க சொல்றதெல்லாம் எங்களால் கேட்க முடியாது பிரதர், ரைட், கேட்க வேண்டாம். ஆனால் என்ன பண்ணலாம்? மதிக்கலாம். யா கீழ்படிங்கன்னு சொல்ல, மதிக்கலாம். கர்த்தருக்குள்ள கீழ்படியணும். வசனம் என்ன சொல்லுது? பிள்ளைகளே, உங்கள் பெற்றவர்களுக்கு நீங்க சத்தமா சொல்லுங்க, கர்த்தருக்குள்ள கீழ்படியணும். கர்த்தருக்குள்ள இல்லைன்னு சொன்னா கீழ்படிய தேவையில்லை. ஆனால் என்ன பண்ணலாம்? மதிக்கலாம், மதிக்கணும். நல்லா தெரிஞ்சுக்க. அப்போ வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், இருதயம் கிழிக்கப்பட்ட ஒரு கூட்டம் உண்டு. 3 கூட்டங்கள் உண்டு. ஒரு கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? வஸ்திரத்தையும் கிழிக்க மாட்டான், இருதயத்தையும் கிழிக்க மாட்டான். இவன் யார் தெரியுமா? மனுஷனையும் மதிக்க மாட்டான், தேவனுக்கும் பயப்பட மாட்டான். தேவனுக்கு பயப்பட மாட்டான். அவன் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா உங்களுக்கு? ஐயோ, நேரம் ஆயிடுச்சு, வேண்டாம், வேகமாக நம்ம அடுத்தது கடந்து போகலாம். சரியா? அப்போ வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், இருதயம் கிழிக்கப்படுவது என்று சொன்னால் என்ன? இருதயம், கர்த்தருடைய வசனம் நம் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ண வேண்டும், சுயத்தை வெட்டி எடுக்க வேண்டும், நம்மை அவைகளிலிருந்து தூரப்படுத்த வேண்டும். எங்கெல்லாம் பிரிக்கும் தெரியுமா கர்த்தருடைய வசனம்? உங்களை முதல்ல உங்களுடைய பாரம்பரியம், உங்களுடைய ஜன்ம சுவாபம், உங்களுடைய குணாதிசயங்கள், இதெல்லாம் பிரிச்சுக்கிட்டே வரும். நல்லா கேட்டுக்கங்க. பாவத்திலேருந்து பிரிக்கும், ஜன்ம சுவாபத்திலேருந்து பிரிக்கும், நம்முடைய சுயத்திலேருந்து பிரிக்கும். கடைசியாக போக 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 ஆவியையும் ஆத்மாவையும் பிரிக்கும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? நாம் இடம் கொடுக்கிற வரைக்கும் பிரிச்சுக்கிட்டே வரும். கடைசியாக அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்கி தம்முடைய ராஜ்யத்தில், தம்முடைய சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக நம்மை குற்றமில்லாத பிள்ளைகளாய் நிறுத்தி கொள்ளுவார். ஹல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை குற்றமில்லாததாய் அவருடைய வருகையில் நிறுத்தும்படியாக. ஹல்லேலூயா. பாருங்களேன், அப்போ இன்றைக்கு இருதயத்தை கிழிக்கிற ஒரு கூட்டத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சட்டைகளை அல்ல, போஸ்டர் அடிச்சு ஒரு பெரிய கூட்டம் நடத்துகிறோம் என்பதினால் மாத்திரம் அல்ல. கூட்டங்கள் தேவைதான், அவசியம்தான். ஆனால் அந்த கூட்டத்துக்குள் எத்தனை பேர்களாகிய நாம, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம எத்தனை பேர் இருதயத்தை கிழிக்கிறோம்? எப்படிங்க இருதயத்தை கிழிக்கிறது? அதான் சொன்னேன் பாருங்களேன். எப்போ ஒரு மனுஷன் உண்மைக்கு சட்டை கிழிப்பான்னு சொன்னேன். நான் கண்ணால பார்த்தேன் ஒருத்தரை, ரொம்ப துக்கம் நிறைஞ்சிருச்சு, இனி என்னால முடியாது அப்படின்னு சொன்ன போது என்ன பண்ணிட்டான்? சட்டை கிழிக்க ஆரம்பிச்சிட்டான். அதே போல எப்போ வரைக்கும் கர்த்தருக்கு நான் இன்னும் பிரியமா வாழ முடியலையே, ஐயோ ஆண்டவரே என்று சொல்லி உனக்குள் துக்கம் அடக்கி கொள்ளாமல் நீ செய்ய போகிறது ஒன்று என்ன தெரியுமா உண்டாகும்? கர்த்தருடைய வசனம் என்ன செய்யும் தெரியுமா? உன் இருதயத்தை கிழிக்கும். அப்போ வேலை நடக்கும். ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. அந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் இருந்த ஸ்திரீ ஓடி வந்தாங்க. இயேசு இருக்கிறத, ஒரு வீட்டில் இருக்கிறத கண்டு, ஒரு பரிசேயனுடைய வீட்டுக்கு விருந்துக்காக அழைக்கப்பட்டிருந்து வந்திருக்கிறார். அங்கே ஓடி வந்த அந்த ஸ்திரீ தன் கண்ணீரை கால்களின் மேல் ஊற்றி, இயேசுவின் காலில் அவருடைய கண்ணீரை ஊற்றி அந்த தன்னுடைய தலைமுடியில் அப்படியே தொடச்சி விடுறான். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? எழுந்து போ, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. எழுந்து போ. எதுக்குங்க? அவள் இருதயம் கிழிக்கப்பட்டுச்சு. இயேசுவை ஏமாற்ற முடியுமா? தேவனை ஏமாற்ற முடியுமா? எப்படிங்க ஏமாற்ற முடியாது? அதே சம்பவத்திலேயே ஒரு அருமையான, எல்லாம் வாசிக்க நேரம் பத்தல, அதே சம்பவத்தில் இருக்கு. ஒரு ஸ்திரீ வந்து இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை பிடிக்கிறாங்க. அங்கே கூப்பிட்ட பரிசேயன் உக்காந்துட்டு இருக்கிறான். இந்த அம்மா யாரு? எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த ஸ்திரீ இவங்க? இவர் மெய்யாகவே ஒரு தீர்க்கதரிசியானால் தன்னை தொடுகிற ஸ்திரீ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவள் என்று அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாத்திரத்தில் இயேசு அவனிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார். நான் உன்னிடத்தில் ஒரு கேள்வியை கேட்க ஆசைப்படுகிறேன், சொல்லும். 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். 2 பேருக்கும் கொடுக்க முடியல. ஒருத்தன் எத்தனை வெள்ளி காசு? ஒருத்தன் 500, ஒருத்தன் 50. 50 வெள்ளி காசும் கொடுக்க முடியல, அவனுக்கும் மன்னிக்கப்பட்டுருச்சு. 500 வெள்ளி காசு கொடுக்க முடியல, அவனுக்கும் மன்னிக்கப்பட்டுச்சு. நீங்க சொல்லுங்கப்பா பரிசேயனே, என்னை அழைத்த என் நண்பனே, சிநேகிதனே, நீங்க சொல்லுங்க, யார் அதிகமாய் அன்பு கூறுவான்? நான் நினைக்கிறேன் 500 கொடுக்கப்பட்டவங்களுக்கு
சரியாக சொன்னாய், நீ பார்க்கிறாயே இந்த ஸ்திரீ அதிகமாய் பாவம் செய்தவள், அவளுக்கு அதிகமாய் மன்னிப்பு கிடைக்கிறதினால் அவள் தேவனிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுவாள். மகளே எழுந்துரு. அது வரைக்கும் பாதத்திட தான் இருக்கிறா. நீங்கள் என்னன்னா பேசிட்டு போங்கப்பா, எனக்கு அவர் பாதம் போதுன்னு உக்காந்துட்டே அழுதுகிட்டே இருக்கிறா. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறா? தன்னுடைய இருதயத்தை உடைத்து ஊற்றுகிறாள். எல்லோரும் கூட அவள் உடைத்த நலதத்தை பார்க்கலாம், அவள் உடைத்த வாச திருவியங்களை பார்க்கலாம். ஆனால் தேவன் பார்த்தது என்ன தெரியுமா? அவளுடைய இருதயம் உடைந்து அங்கே கண்ணீரின் வழியாக கால்களில் பட்டதை தேவன் அறிந்து அவளை ஏற்றுக்கொண்டார். இயேசு அவன் யோசிக்கிறத சொன்ன இயேசுவுக்கு இந்த அம்மா இருதயத்தில் என்ன இருக்குன்னு தெரியாதா? கண்டிப்பா தெரியும். அதனால தான் சொன்னா, உன் இருதயம் கிழிக்கப்பட்டுருச்சு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, எழும்பு, புறப்பட்டு போ. அந்த ஸ்திரீ அந்த நாள் தொடங்கி இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியங்களுக்கு பணிவிடை செய்கிறவளாக இருந்தாள். அல்லேலூயா. ஆமா, அருமையான தேவ பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். நம் இருதயம் கிழிக்கப்பட வேண்டிய ஒரு கூட்டம். இருதயம் கிழிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா எவன் ஒருவனுடைய இருதயம் கிழிக்கப்படுகிறதோ கர்த்தர் அவர்களுக்கே செவி கொடுக்கிறார். இதை தாவீது அறிந்தவன். அதனால் தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 51:17 தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் பலிகளுக்கு இறங்குகிறவர் அல்ல, தகன பலியோ சர்வாங்கன தகன பலியோ அல்லது மேன்மையான காணிக்கைகளுக்கோ நீர் மயங்குகிறவர் அல்ல. ஆனால் ஒன்றுக்கு நீர் நிச்சயமாய் இறங்குவீர். என்ன தெரியுமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 51:17 வாசிக்கலாம். தேவனுக்கு ஏற்ற பலி சொல்லுங்க, உடைக்கப்பட்ட ஆவி, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் புறக்கணிப்பதில்லை. ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீ வந்தாங்களே, அவங்க இருதயம் எப்படி இருந்துச்சு? உடைக்கப்பட்டது, கிழிக்கப்பட்ட இருதயம். அதை கர்த்தர் புறக்கணிப்பதில்லை. தேவ பிள்ளையே, உன் இருதயம் என் இருதயம் மெய்யாகவே கிழிக்கப்பட்டது உண்மையானால் என் தேவன் உன்னையும் என்னையும் புறக்கணிப்பதில்லை. எப்படிங்க இருதயம் கிழிக்கப்படுறது? மறுபடியும் சொல்றேன், உன் பாவத்தை குறித்து என்றைக்கு நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நான் கர்த்தருடைய அழைப்புக்கு ஏற்றபடி வாழ வேண்டும், என்னை தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார். இந்த பூமியில் எத்தனையோ பேர் இருக்கிற போது, எங்கேயோ பிறந்து எப்படியோ வளர்ந்து எப்படியோ வாழ்ந்த என்னை கர்த்தர் அழைத்து பரிசுத்தமாக்கி இருக்கிறார். நான் அவருடைய பரிசுத்தத்தில் இன்னும் மேலேற வேண்டும், நான் இன்னும் பரிசுத்தத்துக்கு முன் செல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு பக்கம் வாஞ்ச நிரம்பி இருக்கு, ஒரு பக்கம் பாவம் அலக்களிக்குது. எவ்வளோ ஒரு துக்கத்தின் மனுஷன். அவன் அழுவான் பாருங்க பரிசுத்தத்துக்காக. அதான் இருதயம் கிழிக்கப்படுறது. பரவாயில்ல விடுங்க, நான் தான் ட்ரை பண்ணனே, பரவாயில்ல விடுங்க, என்னால் முடிஞ்சது நானும் செஞ்சு பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லி போக மாட்டான். நான் தான் ஜோம் பண்ணனே பிரதர். நீ தினமும் ஜோம் பண்ணாலும் சரி, நல்லா கேட்டுக்கங்க காது கொடுத்து, 20 வருஷம் நம்ம தினமும் ஜோம் பண்ணாலும் செயல்படாத வாழ்க்கையில். ஏன்? அதற்குண்டான கிரியை இல்லையப்பா, அதற்குண்டான செயல்பாடுகள் இல்லையப்பா, அதற்குண்டான வாஞ்சை இல்லை, பாரம் இல்லை. அது இல்லாம கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டார்? அப்படி செஞ்சாலும் நாம மறுபடியும் அதற்குள்ளதான் போவோம். And that is why God will not be interested. But he can give you and me time since we are his children. புரிந்து கொள்ளுங்கள், இருதயம் கிழிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் கிட்டி இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தானும் கிட்டி சேருகிறார். நொறுண்ட இதயங்கள் வேதாகமத்தில் வாசிக்க கூடும். ஏசாயா புஸ்தகம் 61:1 இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. அதே லூக்கா 4 வாசிக்கலாம். அதே இயேசு சொல்லுகிறார், கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரின் மேல் இருக்கிறார். எதற்கு என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் தெரியுமா? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லவும் மொதல் வேலை. ரெண்டாவது என்ன தெரியுமா? நொறுங்குண்ட இருதயங்களை காயம் கட்டவும். இருதயம் கிழிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கே ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. யாருடைய இருதயம் நொறுக்கப்பட்டு இருக்கு? இன்னைக்கு ஜனங்கனால இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கு பிரதர். கவலைப்படாதீங்க, அதையும் என் கர்த்தர் ஆற்றுவார். அவர் ஆற்றுகிறதில் மன்னன். ஹல்லேலூயா. நம்முடைய காயங்களை ஆற்றுவதில் வல்லவர் அவர். ஹல்லேலூயா.
ஒருவேளை உங்கள் இருதயத்தில் காயம் இருந்தால் இப்போ அப்படியே இருதயத்தில் கரம் வச்சுக்கோங்க. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்க. என் இருதயத்தில் காயம் உண்டு ஆண்டவரே, உமக்கு மட்டும்தான் தெரியும் இருதயத்தை எவ்வளோ காயம் இருக்குன்னுட்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஏசாயா 61:1 பரிசுத்த ஆவியானவர் உம்மேல் இருந்து உமக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தில் நீங்கள் இருதயத்தின் காயங்களை ஆற்றுகிறவரா. மனிதர்கள் காணக்கூடாத என் இருதயத்தை காணுகிறவரே, இருதயத்தை பார்க்கிற தேவனே, என் இருதயத்தின் வேதனைகள், என் இருதயத்தின் சஞ்சலங்கள், என் இருதயத்தின் கண்ணீர், என் இருதயத்தின் துக்கம், என் இருதயத்தின் பாரத்தை நீர் பார்க்கிறீர்தான். நான் யாருக்கிட்டையும் சொல்றதில்லப்பா, என் துக்கம் என்னோட இருக்கட்டும் நினைச்சுக்கிறேன். இல்லையப்பா, அதே இருதயத்துக்குள் தான் உன் தேவனும் வாசம் பண்ணுகிறார் என்பதை அறிந்து கொள். அதே சின்ன இருதயத்துக்குள்ள தான் தம்பி கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அந்த தேவனுக்கு தெரியும் உன் இருதயத்தின் வேதனை என்ன என்பதை அவர் அறிவார். கேட்டு பாருங்க, அப்பா உங்களுக்கு என் வேதனை தெரியுமாப்பா? 100க்கு 100 தெரியும். என் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை போல் எல்லாவற்றிலும் பாடுபட்டிருந்தார், ஆனாலும் அவர் பாவம் செய்யவில்லை. எனவே அவர் நம்மை போல் எல்லாவற்றிலும் பாடுபட்டதினால் நமக்கு உதவிகளை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். உன் இருதயத்தின் காயத்தை என் கர்த்தர் சுகமாக்குகிறார். உன் இருதயத்தின் காயத்தை என் ஆண்டவராகிய இயேசு சுகப்படுத்தட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இனி அந்த துக்கம் உன்னுடையது அல்ல தேவ பிள்ளையே, அந்த துக்கம் உன்னுடையது அல்ல. உன் இருதயம் கிழிக்கப்பட்டதாய் கர்த்தருடைய சமூகத்தில் தண்ணீரை ஊற்றுகிறது போல நீ ஊற்றிவிடு. இருதயத்தை உடைக்காம ஊற்ற முடியாது. A vial cannot be poured before it's been broken. Alabaster jar cannot be poured before being broken. ஒரு வாட்டி உடைச்சா உடைச்சது தான். அதுக்கு தான் அங்கே எப்படி எழுதியிருக்கோம், நலத தைலத்தை உடைத்து அதை இயேசுவின் பாதத்தில் ஊற்றினார். ஒரே முறை தான். until then it is sealed. இன்னமும் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக திறக்கலாம். கிழிக்கப்படட்டும் சொல்லுங்க. ஒருவேளை என் இருதயம் இன்னும் கிழிக்கப்படலைன்னு சொன்னா உங்க வசனங்கள் என் வாழ்க்கையில என் இருதயத்தை கிழிக்கட்டும் ஆண்டவரே, என் இருதயத்தை கிழிக்கட்டும் ஆண்டவரே. சுயத்திலிருந்து என்னை கிழித்து எடுக்கட்டும், பிரித்து எடுக்கட்டும். அறுக்காம பிரித்து எடுக்க முடியாது. தாயும் பிள்ளையும் இருந்தாலும் பிள்ளை பிறந்ததுக்கு பின்பாக என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முதல் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? they will cut the cord. they will first discard அப்படின்னுவாங்க. அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க? தொப்புள் கொடியை வெட்டி விடுவாங்க. இப்போ பிரிஞ்சிருச்சு. ஆமாம் தேவ பிள்ளையே, நம்முடைய பழைய சுவாபங்களிலிருந்து, பழைய காரியங்களிலிருந்து, இதெல்லாம் தான் காரணம். உன் இருதயத்துக்கு காயம் உண்டா இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். முதல்ல அப்பா கிட்ட சொல்லுங்க, இதெல்லாவற்றிலிருந்து என்னை பிரித்து எடுத்துருங்க, இதெல்லாவற்றிலிருந்து என்னை பிரித்து எடுத்துருங்க. என்னுடைய பழைய காரியங்கள், பழைய எண்ணங்கள், பழைய குணாதிசயங்கள், பழைய எண்ணங்கள், பழைய வழிகள், பழைய முறைமைகள், பழைய ஐக்கியங்கள் எல்லாவற்றிலும் என்னை பிரித்து எடுங்க ஆண்டவரே. என் ஐக்கியம் உம்மோடு தான், என் ஐக்கியம் பரிசுத்தவான்களோடு தான், என்னுடைய ஐக்கியம் தேவ பிள்ளைகளோடு தான். இருதயத்தின் காயத்தை ஆற்றுங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர் காட், தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்துவாராக. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் புஸ்தகம் 4:8 உங்கள் கரங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், உங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களிடத்தில் சேருவார். கர்த்தரிடத்தில் சேருங்கள், கர்த்தர் உங்களிடத்தில் சேருவார். எப்போ? இருதயத்தை பரிசுத்தப்படுத்தணும், கரங்களை பரிசுத்தப்படுத்தணும். தகப்பனே, தன்னுடைய இருதயத்தின் மேல் கரங்களை வைத்து, என் இருதயத்தில் இப்படிப்பட்ட வேதனையும் காயமும் உண்டு, இருதயத்தை பார்க்கிறவ என்னோட அப்படி சொல்லுங்க. நீங்கள் அப்பா கிட்ட அப்படி சொல்லுங்க, நான் சொல்ல வேண்டாம், நீங்களே சொல்லுங்க. இருதயத்தை பார்க்கிறவரே, என் இருதயத்தை பார்க்குறீங்க தானேப்பா? இந்த நேரத்தில் என் இருதயத்தை பார்க்குறீங்க தானே? நான் மனுஷரிடத்திற்கு அல்ல, உம்மிடத்திற்கு என் இருதயத்தை காட்டுகிறேன். என் எதிர்பார்ப்பு பாருங்கப்பா. தப்பா சரியான்னு கேட்க மாட்டேன், உமக்கு பிடிக்கலன்னா எடுத்துருங்கன்னு சொல்லுவேன் தைரியமா. தப்பா சரியான்னு கேட்க மாட்டேன், உமக்கு பிடிக்கலன்னா எடுத்துருங்க. என் இருதயத்தை பாருங்கப்பா. ஒருவேளை பிசாசு சொன்ன பொய்யை நம்பிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர்ட்ட சொல்லுங்க, இந்த பிசாசு சொன்ன பொய்யை நம்பி என் வாழ்க்கையை நான் வீணாக்கிட்டேன்ப்பா. இந்த பிசாசு சொன்ன பொய்ப்பா, பிசாசுடைய பொய்யை நம்பிட்டேன், வசனத்தின்படி வாழ தெரியல ஆண்டவரே, என்னை மாற்றுறீங்களா? எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீ கரத்தை மட்டும் தூக்கி கர்த்தர்ட்ட கொடுத்துருங்க. கரத்தை உயர்த்த சொல்லலை, உங்கள் இருதயத்தில் ஆவியில் உங்கள் கரத்தை உயர்த்தி மட்டும் கர்த்தர்ட்ட கொடுத்துருங்கப்பா. என் கரத்தை உங்ககிட்ட கொடுத்துறேன், என்ன தூக்கி எடுத்துருங்கப்பா. என் இருதயத்தின் காயங்களை ஆற்றுங்க. அப்படி ஜெபிக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தின் காயங்களும் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றுங்க ஆண்டவரை. உம்முடைய தழும்புகளால் எங்கள் இருதயத்தின் காயங்கள் எல்லாம் ஆற்றப்படட்டும். ஒரு பெரிய சுகமும்
ஒரு பெரிய விடுதலை இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் மேல் வரிசையும் ஆண்டவர். ஒரு பெரிய விடுதலை கொடுங்க. இருதயத்தில் இத்தனை நாளும் கடந்து வாதித்த அந்த பாரம் இயேசுவின் நாமத்தினால் இறங்கி போகட்டும். உன்னை அளக்களித்த இருதயத்தின் பாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் உன்னை விட்டு அகன்று போகட்டும். கர்த்தருடைய நுகத்தை சுமக்கிற தேவ பிள்ளையாய் மாறி போவாய். லகுவும் மிருதுவுமான அவருடைய நுகத்தை சுமக்கிற தேவ பிள்ளையாய் மாறி போவாய். கர்த்தர் அப்படியே நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.